இருந்துச்சுன்னா அவர் அவர் வந்து என்ஆர்ஐன்னு சொல்லும், நான் ரெசிடென்ட் இந்தியன். இனி நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு நம்ம பாஸ்போர்ட் இருக்கும், ஓகேவா? மற்ற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பு இருக்காது. இப்போ இந்தியயில் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் ஒரு கான்செப்ட் இல்லை. ഒന്നില്ലേனா ഇന്ത്യൻ സിറ്റിസൺസ് ആയിരിക്കും, ഇല്ല വേറൊരു കൺട്രിയുടെ സിറ്റിസൺ ആയിരിക്കും. രണ്ട് സിറ്റിസൺഷിപ്പ് എന്നുള്ള കൺസെപ്റ്റ് നമുക്കില്ല. അപ്പോ ഇവളതാ, അതായത് നമ്മ ഇന്ത്യയിൽ നിന്ന് വേറൊരു വെളിനാட்டுக்கு வேலைக்கோ அதோ வேற ஸ்டடீஸுக்கோ ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக போறாரு. அங்கே 182 நாள், ஒரு வருஷத்தில் 182 நாளுக்கு மேலே அங்கே தங்கி இருந்தால் அவரே நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லும். ஓகே. ஸோ அவருக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கும், அதெல்லாம அவருக்கு ஒரு விசா இருக்கும். இது ரெண்டும் தான் அவருக்கு தனியா இருக்கிறது. ஸோ அது அவரே வந்து நமக்கு என்ஆர்ஐ என்னொரு கான்செப்ட்ல கொண்டு போகலாம். இனி எஃப்என்ஐயும் சொல்றேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம அது சொல்லி போறோம். எஃப்என்ஐஓ எന്നുള്ളത് என்ன? ஃபாரின் நேஷனல் இந்தியன் ஒரிஜின். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு என்ஆர்ஐ அங்கே போயிருக்கு. அப்போ ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் போயிருக்கு. பட் அவருக்கு அங்கே ஒரு குழந்தை பிறக்கிற. அப்போ அந்த குழந்தைக்கு இப்போ இல்லை, ஒரு 1 இயர் பேக் வரைக்கும் உள்ள ரூல் சொல்றேன். அங்கே குழந்தை பிறந்தால் அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் தான் வரும், சிட்டிசன்ஷிப் தான் வரும். ஓகே. பட் இப்போ இல்லை, இப்போ அது ரூல் யூஎஸ்ல எல்லாம் மாத்திருக்கு. இங்கேருந்து என்ஆர்ஐ அங்கே போனாலும் அங்கே குழந்தை பிறந்தா அது போகும் இந்தியன் சிட்டிசன் தான் சொல்லியிருக்கு. முன்னாடி அப்படி இருந்துச்சு, அதாவது அவரு அமெரிக்கன் சிட்டிசனும் அதை எந்த கண்ட்ரியில பிறக்கிறாரோ அந்த சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எஃப்என்ஐஓ ஃபாரின் நேஷனல் இந்தியன் ஒரிஜின் சொன்னா அதோட மீனிங் என்னன்னா, அவருக்கு வந்து முன்னாடி இந்தியன் பாஸ்போர்ட் இருந்துச்சு, பட் இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் இல்லை. ஓகே. அதோட ரீசன் என்னன்னா, அவர் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கு, அதாவது அவர் அந்த கண்ட்ரியில சிட்டிசன்ஷிப் அவர் எடுத்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த கிரீன் கார்டு ஹோல்டர் எல்லாம் கேட்டிருக்குல்ல, யூகே கனடால எல்லாம் யூஎஸ்ஏல இருக்கிறவருக்கு கிரீன் கிரீன் கார்டு ஹோல்டர்னு சொல்லும். அதோட மீனிங் என்னன்னா, அவருக்கு அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைச்சிச்சு. அப்ப அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, அவருக்கு அந்த கண்ட்ரியோட, அந்த ராஜ்யத்தோட பாஸ்போர்ட் தான் இருக்கும். இந்த இந்தியன் பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் அவருக்கு இந்தியால வரணும்னா ஓசிஐ கார்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா എന്നുള്ള கான்செப்ட்ல ஒரு ஓசிஐ கார்டு அவர் அப்ளை பண்ணணும். அந்த ஓசிஐ கார்டு இருந்துச்சுன்னா அவருக்கு எப்போ வேணாலும் இந்தியாவில் எப்போ வேணாலும் வரலாம், எத்தனை காலம் வேணாலும் இங்கே இருக்கலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, அவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அல்ல, அவருக்கு இந்தியாவில் ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை. இதுதான் எஃப்என்ஐஓ. என்ஆர்ஐ எஃப்என்ஐ തമ്മിലുള്ള டிஃபரன்ஸ் இதுதான். இனி என்ஆர்ஐக்கும் எஃப்என்ஐஓவும் அவரு அது கன்செப்ட்ல டிஃபரெண்டா இருந்தாலும் நம்ம பாலிசி கொடுக்குற ரூல் வந்து எல்லாம் சேமா தான் இருக்கு. சில இடத்து மட்டும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இது நான் இப்போ சொன்னது ஓசிஐ. ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இந்த எஃப்என்ஏக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்காது, பட் அவருக்கு வந்து இந்த திருப்பி இந்தியாவில் வரணும்னா இந்த மாதிரி கார்டு அப்ளை பண்ணி தான் வரணும், இல்லையா அவர் இந்தியாவில் விசா எடுக்க வேண்டி வரும். அதனால இந்த மாதிரி ஓசிஐ கார்டு இருந்தா ஓசிஐன்னு சொல்லுவோம். ஸோ எஃப்என்ஏஓ ஒரு என்ஆர்ஐயா இருந்தால் அவருக்கு பாஸ்போர்ட் விசா இருக்கும். ஒரு எஃப்என்ஏஓ இருந்தால் அவருக்கு அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் இருக்கும், ஒரு ஓசிஐ கார்டு இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். இனி என்ஆர்ஐலேக்கு வர்றதுனால அந்த 2 டைப் அக்கௌண்ட் இருக்குல்ல. பேங்கில் வந்து நமக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்கு, என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கு. என்ஆர்ஓட மீனிங் என்ன? நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். அதோட மீனிங் என்னன்னா, அது வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போற ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியில இந்தியில இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கு. அதில் இருக்கிற கரன்சி என்ன இருக்கும்? இந்தியன் கரன்சி, ருப்பியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் இருக்கு, ஓகேவா? அவருக்கு ஊர்ல நிறைய என்ன சொல்ற கடை ரெண்டுக்கு கொடுத்துருக்கு, வீடு ரெண்டுக்கு கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ அந்த ரெண்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வரணும்ல. ஸோ அந்த அந்த அக்கௌண்ட் இந்தியன் ருப்பி அக்கௌண்ட்டுக்கு வர்றது இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் வரும். இனி இதே இடத்துல என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கு. அப்ப என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த அக்கௌண்ட் வெளிநாட்டுக்கு போறவர் அங்கே இருக்கிற கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி, இப்போ துபாயில் போச்சுன்னா திர்ஹம், திர்ஹம் ஆனோம், அது துபாய் தினார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கரன்சி இருக்குல்ல, அந்த கரன்சியில தான் அவர் சம்பாதிக்கிறார். அந்த கரன்சி நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே வந்து நம்ம இப்போ இந்த 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 அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, வேற ஒரு கரன்சியில் வரும், அது இந்தியன் கரன்சியில் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் செய்து பேலன்ஸ் காமிக்கும். இதுதான் என்ஆர்ஐ அக்கௌண்ட். இது ரெண்டும் எதுக்கு கேட்குறேன்னா, சில கஸ்டமர்ஸ் கேட்கும், என்ஆர்ஐ அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ் கேட்கும், அதாவது நான் என்ன என்ஆர்ஐயா இருக்கு
பட் எனக்கு இது பாலிசி முடியும் போது நீங்க என்னோட என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு திருப்பி தரணும்னு சொன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான். அதாவது நீங்க உங்களோட பாலிசியில் இருக்கிற பிரீமியம் மொத்தமாவையும் இந்த என்ஆர்ஐ அக்கௌண்டில் இருந்து கட்டினாதான் திருப்பி என்ஆர்ஐயில் வாங்க முடியும். இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 பிரீமியம் கட்ட வேண்டிய பாலிசி, 2 பிரீமியம் அவர் தெரியாம கேஷா கட்டியாச்சு. இங்க லோக்கல்ல இங்க அப்பா அம்மா பிரதர் யாரோ கட்டிட்டாரு. மீதி இருக்கிற 8 டியூவும் அவர் என்ன பண்ணிருக்கு, அவருடைய என்ஆர்ஐ அக்கௌண்ட் வழி ஆன்லைனா கட்டிடுச்சு, அல்ல என்ஆர்ஐ அக்கௌண்ட் வழி செக் கொடுத்து கட்டியிருக்கு. ஸோ 2 டியூ காசா கேஷா கட்டியிருக்கு, 8 டியூ என்ஆர்ஐ அக்கௌண்ட் கட்டியிருக்கு. ஸோ மெச்சூரிட்டி வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வர மாதிரி இருந்தால் எல்ஐசி என்ன பண்ணுன்னா, அவர் கேட்டால் என்ன பண்ணுன்னா, அவருக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல வேணும்னு சொன்னா எல்ஐசி என்ன பண்ணுன்னா 10 லட்சத்தினை ரெண்டா பிரிச்சு ஒரு 2 லட்சம் நார்மல் அக்கௌண்ட்டுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டிலும் கொடுக்கும், பாக்கி மீதி இருக்கிற 8 லட்சம் இருக்குல்ல அது வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டிலும் கொடுக்கும். பட் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பாலிசி ஹோல்டர் என்ன காமிக்கணும்னா, அவர் அந்த கட்டி இருக்கிற 8 டியூவும் அதே என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு தான் கட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி பண்ண முடியும்? பேங்க் மேனேஜரோட ஒரு லெட்டர் வாங்கும். இப்போ பேங்க்ல அவர் என்ன செக் பண்ணுவோம்னா, இன்னென்ன டேட்டில் எல்ஐசிக்காக அந்த ப்ரீமியம் கட்டியிருக்கு. ஸோ பேங்க் மேனேஜர் என்ன ஒரு லெட்டர் ஹெட்டில் என்ன தருவுன்னா, இன்னென்ன டேஸில் இன்னென்ன அமௌண்ட் இந்த பாலிசிக்காக இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் இருந்து ப்ரீமியம் கட்டியிருக்கிறோன்னு சொல்லி ஒரு பேங்க் மேனேஜர் லெட்டர் தந்தால் ஓகே டன், இப்படி பண்ணலாம். இதுதான் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு திருப்பி பணம் கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எல்லா ப்ரீமியம் என்ஆர்ஐயில் கட்டினாதான் எல்லா பணமும் என்ஆர்ஐயில் வாங்க முடியும், இல்லை ப்ரொபோர்ஷனேட்டாக தான் வாங்க முடியும். இனி என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சது பாருங்க, அதாவது நம்ம இந்தியன் அக்கௌண்ட் தான், அதுல இந்தியன் ருப்பி தான் இருக்கு. அதிலே அவருக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதாவது ஒரு ஒரு அமௌண்ட் அதுல 1 லட்சம் ரூபாய் ஒரு 10 லட்சம் ரூபாய் அதுல வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு வட்டி வரும்ல. அப்போ உங்களுக்கு தெரியும் பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய்க்கு மேல வட்டி இருந்தால் அது டாக்ஸ் பிடிக்கும், அது இந்த அக்கௌண்ட்டிலும் பிடிக்கும். பட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல அவருக்கு அந்த டாக்ஸுக்கு வந்து அந்த வட்டிக்கு வந்து டாக்ஸ் பிடிக்க மாட்டேன். அதுக்குள்ளது நம்ம வழியே சொல்றேன் என்ஆர்ஐ நம்மளது. ഇനി ഇത് കണ്ട, അതായത് என்ஆர்ஓ அக்கௌண்ட் എന്നുള്ളത് ஒரு என்ஆர்ஐயும் வைஃப் இப்போ வெளியில போல, ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்ஆர்ஐயா இருக்கு, வைஃப் ஊர்ல தான் இருக்கு. அப்படின்னா ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணலாம். பட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து 2 பேரும் என்ஆர்ஐயா இருந்தா மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஓகே, இனி நம்ம அண்டர்ரைட்டிங் பர்பஸுக்காக, அதாவது அண்டர் ரைட்டிங்னா பாலிசி கொடுக்கறதுக்காக நமக்கு வந்து இந்த கண்ட்ரீஸ்னே குரூப் 5 5 குரூப்பா பிரிச்சிருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5. ஓகே, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாம் பார்த்தா அது அந்த ரிஸ்க் அந்த அந்த கண்ட்ரியில எப்படி இருக்கு, அந்த கண்ட்ரியில பாலிசி கொடுத்தா எப்படி ரிஸ்க் இருக்கும் எന്നുള്ളത് மாதிரி அது பிரிச்சிருக்கு. ஃபார் ஒரு பேசிக் தம் ரூல் அப்படின்னா எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸும் எல்லா எல்லா பிரச்சனை இல்லாத கண்ட்ரீஸ் எல்லாமே குரூப் 5ல வரும். அந்த 121 கண்ட்ரிக்குள்ள எல்லாம் வரும். அதாவது அமெரிக்கா, கனடா, என்ன சைனா, பின்ன பெரிய பெரிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த குரூப் 5ல வரும். வேற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் குரூப் 3ல வரும். அதுக்கும் கீழே பிரச்சனை கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த குரூப் 1, குரூப் 2 எல்லாம் வந்துட்டே இருக்கும். நம்ம கீழே வரும்போது பார்ப்போம். இனி இதுல என்ன பண்ணிருக்குன்னா குரூப் 1, அதாவது குரூப் 1ல வர கண்ட்ரிஸ் வந்து பார்த்தா அதுல நமக்கு எல்லா பாலிசிஸும் கொடுக்க முடியாது. பேசிக்கலி சிங்கிள் பிரீமியம் பாலிசிகள் மட்டும்தான் குரூப் 1ல கொடுக்க முடியும். வேற பெரிய அந்த ரெகுலர் பிரீமியம் பாலிசிகள் ஒன்றும் நமக்கு அதில் கொடுக்க முடியாது. சிங்கிள் பிரீமியம் பிளான்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதிலும் சிங்கிள் பிரீமியம் பிளான்ஸில் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சம்மர் ஷோடுக்கு மேலே பிரீமியம் இருக்கிற டைப்பு பிரீமியம் பாலிசிகள் மட்டும்தான் அதில் கட்ட முடியும். மேக்ஸிமம் 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். குரூப் 2ல என்ன சொல்றேன், இதே மாதிரி தான் சிங்கிள் பிரீமியம் பாலிசி மட்டும்தான் கொடுக்க முடியும். പക്ഷേ லிமிட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, 25 லட்சம் வரைக்கும் நமக்கு அதில் கொடுத்துக்கலாம். குரூப் 3 கண்ட்ரீஸில் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு கன்செப்ட் இருக்கு. குரூப் 3 கண்ட்ரீஸில் ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரான்னு ஒரு கன்செப்ட் இருக்கு. அதாவது முன்னாடி இருக்கிற பாலிசியில உங்களுக்கு தெரியும், இந்த ஒக்குபேஷன் எக்ஸ்ட்ரா, டிரைவரா இருந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு முன்னாடி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். டிரைவரா இருக்கும்போது இப்போ இல்லை, முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குரூப் 3ல வர கண்ட்ரீஸ்ல நம்ம எல்ஐசி என்ன ரூல் போட்டிருக்குன்னா, 1000 சம்மர் ஷோடுக்கு 3 ரூபா அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுனால மட்டும்
ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. இனி இது வந்ததுனால நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குரூப் 3யில் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் நம்ம ஒரு பாலிசி கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ பாலிசி கொடுக்கும்போது ₹3 per 1000, அதாவது 10,00,000 கொடுத்தா ₹3000 எக்ஸ்ட்ரா கட்டுறாரு ப்ரீமியம். ஓகே. பட் கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாரு. பாலிசி அந்த கண்ட்ரியில் எடுத்தாச்சு, ₹3000 வச்சு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கண்ட்ரியிலிருந்து வேறொரு கண்ட்ரிக்கு மாறியாச்சு. அந்த வேறொரு கண்ட்ரி எந்த குரூப்பா இருக்கலாம்? ஒரு குரூப் 5 கண்ட்ரியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் 5 கண்ட்ரியில் இதே மாதிரி ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லை. அப்போ கஸ்டமருக்கு இந்த எக்ஸ்ட்ரா கட்டுறது ரிமூவ் பண்ணலாமா? நம்மகிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறேன். ஆக்சுவலி அப்படி பண்ண முடியும். അതായത് அந்த കൺട്രിയിൽ எல்லாமே அவர் வேறொரு கண்ட்ரியிലേക്ക് மாறுற மாதிரி இருந்தால், அந்த கண்ட்ரி நம்ம குரூப் 5ல் வர மாதிரி இருந்தால் அதில் ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இல்லை அந்த ஆளு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸே விட்டு இந்தியாவிലേക്ക് ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இங்கே தான் வந்து இருக்க போறேன், இனிமே அங்கே போறதும் இல்லை. அவர் அப்படி லெட்டர் தர்றாரு. சார் ഞാൻ இனி வந்து வெளிநாட்டுக்கு போல, இந்தியில தான் ஸ்டே பண்ண போறேன். பட் என்னோட பாலிசியில நீங்க அன்னைக்கு இந்த கண்ட்ரின்னு சொல்லி எனக்கு ₹3000 ₹3 per 1000 சம்மஷோட எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாரு. எனக்கு இனி அது கட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதனால அது மாற்றி தாங்க சொல்லி ஒரு லெட்டர் தந்தால் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பட் அது ப்ரொசீஜர் அப்படின்னா அவர் ரிக்வஸ்ட் லெட்டர் தரணும், அவரோட விசா பாஸ்போர்ட் எல்லாம் தரணும், அதுக்கப்புறம் அவர் டிக்ளரேஷன் தரணும், அதாவது இனிமேல் அங்கே போக மாட்டேன்னு அவர் சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம பிஎஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்கி சேஞ்ச் பண்ணுறதுக்காக டிவிஷனல் ஆஃபீஸ் அனுப்பி அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணி தரும். இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பட் இப்படி பண்ணலாம். அது ഞാൻ ഇപ്പോൾ ஒரு கேஸ் அப்படி பண்ணியிருக்கு, அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். ஓகே. இனி இந்த குரூப் 3 கண்ட்ரியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதாவது எல்லா பிளான்ஸும் கொடுக்கலாம். பட் அதில் டேர்ம் இன்சூரன்ஸோ டேர்ம் ரைடரோ அந்த மாதிரி கன்செப்ட் அதில் கொடுக்க முடியாது. பட் 1.5 கோடி வரைக்கும் நமக்கு மொத்த சம்மஷோடு அங்கே கொடுக்கலாம். குரூப் 4ல் இதே ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா கன்செப்ட் இருக்கு. பட் அது ₹2 per 1000 தான். 1000 சம்மஷோடுக்கு ₹2 தான் இருக்கு. எல்லா பிளான்ஸும் கொடுக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸோ டேர்ம் ரைடரோ அந்த மாதிரி கன்செப்ட் கொடுக்க முடியாது. 2.5 கோடி நம்ம கொடுத்துக்கலாம். இனி குரூப் 5 தான் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் வரும். அந்த எல்லா கண்ட்ரீஸிலும் ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ராங்கிற கன்செப்ட் இல்லை. எல்லா பிளானும் டேர்ம் இன்சூரன்ஸும் டேர்ம் ரைடரும் எல்லாமே கொடுத்துக்கலாம். அவரோட வருமானத்துக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கன்செப்டில் கொடுத்துக்கலாம். இனி மைனருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் அது 2 கன்செப்ட் இருக்குல்ல, மைனரும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும். அது குரூப் 4ம் குரூப் 5 கண்ட்ரியிலும் மட்டும்தான் மைனருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கொடுக்க முடியும். ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஒரு கன்செப்ட் இருந்துச்சு. பட் இப்போ ஜிஎஸ்டி இல்லாதனால அந்த எக்ஸம்ஷன் ஒரு கன்செப்டே இல்லை. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் மைனருக்காக ப்ரொப்போஸ் பண்ணுறது யாராக இருக்கும்? ஹஸ்பண்டோ അല്ലെങ്കിൽ ரிவர்ஸோ, அம்மா இருந்தால் அம்மா இல்லை அப்பா இருந்தால் அப்பா, அவர் தானே ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் இதில் அலௌடு தான். ஓகே. இனி இது பாருங்க, குரூப் 1 கண்ட்ரீஸில் போட்டிருக்கிற இது ஒன்று பாருங்க. குரூப் 1 கண்ட்ரீஸில் ஆப்கானிஸ்தான் எல்லாம் குரூப் 1. அப்போ அந்த கண்ட்ரியில் பார்த்தா நமக்கு ரெகுலர் பாலிசி கொடுக்க முடியாது. அங்கே சிங்கிள் ப்ரீமியம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுவும் சிங்கிள் ப்ரீமியம் பாலிசினா எந்த மாதிரி பாலிசி? சம்மஷோடுக்கு மேலே ப்ரீமியம் கட்டியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நமக்கு அந்த மாதிரி பாலிசி இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் சம்மஷோடோட கம்மியாக தான் ப்ரீமியம் கட்டுறேன். நிவேஷ் பிளஸ் கட்டுற ப்ரீமியத்துக்கு மேலே தான் சம்மஷோடு இருக்கு, 1.25 மடங்கு இருக்கு. ஸோ அது கொடுக்க முடியாது. இப்போ சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி இருந்தால் நம்ம கையில் என்ன இருக்கு? சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் இருக்கு, நிவேஷ் பிளஸ் இருக்கு, ஜீவன் உல்சவ் இருக்கு, பென்ஷன் பிளஸ் இருக்கு, இப்போ நாளைக்கு லான்ச் ஆகிற ஜீவன் சாத்தி இருக்கு. இது மட்டும்தான் நமக்கு சிங்கிள் ப்ரீமியம் இருக்கு. எல்லாமே இருக்கிறது பென்ஷன் பிளான், அக்ஷய் சாந்தி, சரல் பென்ஷன், இது இது இத்தனை பாலிசி மட்டும்தான் நமக்கு சிங்கிள் ப்ரீமியம் இருக்கு. இனி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ഞാനിത് உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இல்லை ஆல்ரெடி நம்ம குரூப்பில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கு, அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு கண்ட்ரி வந்தால் அதை எந்த கண்ட்ரி எந்த குரூப்பில் இருக்குன்னுள்ளது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த பாலிசி கொடுக்க முடியுமா இல்லையாന്നുള്ളത് நமக்கு தெரியும். ஓகே. இனி அடுத்தது, இது ஒவ்வொரு கண்ட்ரியும் போட்டிருக்கு. எல்லா கண்ட்ரீஸும் எந்தெந்த குரூப்பில் வருதுன்னுள்ளது இதில் போட்டிருக்கு. போர்ச்சுகல். ஓகே. இனி ரைடர்ஸ் நம்ம யூஸ்வலாக நம்ம எப்பவும் பண்ணுறதானே, ஒரு பாலிசி கொடுத்தா நம்ம எப்பவும் கொடுக்குற ரைடர்ஸ் என்ன? ஏபி இருக்கு, ஏடிடிபி இருக்கு, டாம் ரைடர் இருக்கு, பிடபிள்யூ இருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கு. பார்த்துருங்க, குரூப் 1 கண்ட்ரியில் ஒரு ரைடரும் கொடுக்க முடியாது.
குரூப் 2 கண்ட்ரியிலும் ஒரு ரைடரும் கொடுக்க முடியாது. குரூப் 3ல மட்டும் ஏபி ஒரு ஏடிடிபி மட்டும் கொடுக்கும், வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. குரூப் 4ல ஏடிடிபி கொடுக்கலாம், மற்ற ஒரு ரைடர் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு நம்ம இதுல மேஜர் தம் ரூல் என்னன்னா, குரூப் 5 கண்ட்ரியில வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாம் கொடுக்கலாம். அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் யூஸ்வலா இருக்காது. குரூப் 5னா எல்லா இது கொடுத்துக்கலாம். ஒரு கண்ட்ரி, ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட சொல்றாரு நான் இந்த கண்ட்ரியில வேலை செய்யலன்னு சொன்னா, இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து இந்த கண்ட்ரி எந்த குரூப்ல வருதுன்னு மட்டும் பாருங்க. அது வச்சு குரூப் 5 வந்துச்சுன்னா நம்ம டவுட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கண்ட்ரியில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது. மொத்தமாக நமக்கு கொடுத்துக்கலாம். இனி எஃப்என்ஐஓ, ஃபாரின் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், சேம் கான்செப்ட் தான். அதோட அதுல என்ன கொடுத்துருக்கோ அதே தான் இதுலும். அந்த 5ல வந்து ஒரே ஒரு ஐட்டம் பாருங்க, எஃப்என்ஐஓக்கு வந்து இந்த டேர்ம் ரைடர், பிடபிள்யூபி ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நமக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு ஏடிடிபி ரைடர் மட்டும்தான் இருக்கு. என்ஆர்ஐக்கு வந்து குரூப் 5 கண்ட்ரியில நம்ம எல்லாம் கொடுத்துருந்துச்சு. அது ஏடிடிபி ரைடர், ஏபி ரைடர், டேர்ம் ரைடர், பிடபிள்யூபி, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எல்லாம் கொடுத்துருந்துச்சு. பட் ஒரு எஃப்என்ஐஓ, அதாவது இந்தியன் சிட்டிசன் அல்ல, பட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் முன்னாடி இருந்த ஒரு ஆளுக்கு இந்த ஏடிடிபி ரைடர் மட்டும்தான் கொடுக்க முடியும். டேர்ம் ரைடர் நம்மளால கொடுக்க முடியாது. ஓகே. எனி ஹவு டு கெட் பிசினஸ் ஃப்ரம் இது என்ஆர்ஐ கண்ட்ரிஸ். குரூப் 1 to 4, குரூப் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற ஆளு வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்தியாவில் வந்தால் மட்டும்தான் பாலிசி எடுக்க முடியும். அங்கே இருந்து பாலிசி எடுக்க முடியாது. அங்கே இருந்து பாலிசி எடுக்கிறதுக்கு என்ன சொல்ற, மெயில் ஆர்டர் பிசினஸ், அப்படிதானே? அதாவது ஆளு இந்தியாவில் வரல, வெளியில இருந்து பிசினஸ் கொடுக்கறதுக்கு மெயில் ஆர்டர் பிசினஸ் சொல்லும். 1 to 4 குள்ள என்ன ஆகும்னா, அவர் இந்தியாவில் வந்தால் மட்டும்தான் பாலிசி எடுக்க முடியும். இனி மெடிக்கல் எப்படி இருந்தாலும் எடுக்கணும், அது வேற விஷயம். அது ഞാൻ അതിലേക്ക് வரேன், അതിൽ അണ്ടർറൈറ്റിംഗ് കൺസെപ്റ്റിലേക്ക് வரேன். ഇനി ഗ്രൂപ്പ് 5 കൺട്രി இருக்கிறவருக்கு 3 டைப் கன்செப்ட்ல அவருக்கு பாலிசி எடுக்கலாம். அது என்னன்னா, ஒன்று அந்த ஏஜென்ட், அந்த கஸ்டமர் இந்தியாவில் வரணும், இல்லை நம்ம முகவர்கள் அந்த கண்ட்ரியில் போகணும், இல்லை அந்த அந்த கஸ்டமர் அங்கே இருக்கணும். இந்த ஏஜென்ட் அங்கே போறதும் கஸ்டமர் அங்கே இருக்கிறதுக்கும் தான் நம்ம சொல்றது மெயில் ஆர்டர் பிசினஸ். இங்க வந்து பிசினஸ் பண்றது நார்மல் பிசினஸ், மற்றது ரெண்டும் மெயில் ஆர்டர் பிசினஸ். இனி யூஸ்வலி ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் வந்துச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஒரு என்ஆர்ஐ வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஹை சம்மர்ஷோடு தானே நம்ம பேச போறேன், ஹை சம்மர்ஷோடு பேச போறேன். அப்போ அவருக்கு மெடிக்கல் வேணுமா, மெடிக்கல் தேவையில்லையா, அந்த இதெல்லாம் நமக்கு டவுட் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு ஐட்டம் தான். இப்போ நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். അതായത് അതിനെ ഒരു കസ്റ്റമറെ സ്പെഷ്യൽ കാറ്റഗറിയിലേക്ക് കൊണ്ടുപോகிறதுக்கு അതിൽ அந்த நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டில் ஒரே ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் தான் முக்கியமாக பார்க்கணும். அவர் டிகிரி பாஸ் ஆயிருக்கா, அவருக்கு 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கா. ஒரு என்ஆர்ஐ இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாதம் 80,000க்கு மேலே வருமானம் இருக்கும். மாதம் 80,000க்கு மேலே வருமானம் இருந்தால் அதோட மீனிங் என்ன, வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் அவருக்கு இருக்கு. ஸோ நேச்சுரலி அவர் நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டுன்னு ஒரு கேட்டகரியில் வரும். அந்த நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டு கேட்டகரியில் வந்தால் என்ன அட்வான்டேஜ், 35 வயசுக்குள்ள ஒரு வீடியோ மெடிக்கல் மட்டும் எடுத்தால் 1 கோடி கொடுக்கலாம், மெடிக்கல் இல்லாமல் 50 லட்சம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அந்த கேட்டகரியில் கொண்டு வர்றது தான். ഞാൻ ഒരു എക്സാമ്പിൾ சொல்கிறேன். ഇതിപ്പോൾ ഞാൻ കേരള இருக்கும்போது நிறைய பார்த்தது இதுதான். அதாவது அங்கே உங்களுக்கு தெரியும், நர்சஸ் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகும். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மாதிரி நர்சஸ் வந்து நிறைய பேர் வெளியில் போகும். அந்த நர்சஸ் வெளியே போகும். யூஸ்வலாக இங்கே அவருக்கு ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறவர் இருந்துச்சுன்னா சிலப்போ அவரெல்லாம் இங்கே வேலை விட்டுட்டு அங்கே போயிடும், அந்த ஒய்ஃபோட ஜோப் வச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நர்ஸ் வந்து அங்கே வேலை செய்கிறாரு, எப்படி இருந்தாலும் அவருக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கு மாதம். அப்போ எப்படி இருந்தாலும் வருஷம் 24 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் வருமானம் அவருக்கு வரும். அப்போ அப்படின்னா அவருக்கு என்ன ஆகும்னா, அவருக்கு நான் மெடிக்கல் ப்ரிஃபர்ட் എന്നുള്ള ഒരു கேட்டகரியில் கொண்டு போகலாம். அந்த கேட்டகரியில் கொண்டு போச்சுன்னா என்ன அட்வான்டேஜ்னா, அவர் நம்ம ஊருக்கு வரும்போது அவர்கிட்ட ஒரு பாலிசி வாங்கும்போது 35 வயசுக்குள்ளே இருந்தால் மெடிக்கல் இல்லாமல் எவ்வளோ கொடுக்கலாம், 50 லட்சம் கொடுக்கலாம். 50 லட்சம் நமக்கு தைரியமாக அவர்கிட்ட பேசலாம். அவர்கிட்ட இப்போ நம்ம என்னென்ன வாங்கணும், அவரோட பாஸ்போர்ட்டோட ஃபுல் பேஜ், அவரோட விசாவோட ஃபுல் பேஜ். சில கண்ட்ரீஸில் வந்து இப்போ விசா எப்படி மாற்றி இருக்குன்னா, ஒரு நம்ம ஏடிஎம் கார்டு இருக்குல்ல அதே மாதிரி வந்திருக்கு. அதாவது நம்ம சவுதி அரேபியா அங்கே எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கார்டு மாதிரி தான் இருக்கு. இப்போ திடீர்னு அவர் கார்டு எடுத்து காமிச்சா நம்ம இல்லை புக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. அவருக்கு விசா வந்து இப்போ அப்படிதான். ஒவ்வொரு வாட்டி உள்ள போறதும் முன்னாடி வர்றதும், முன்னாடி எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும் பாஸ்போர்ட் மேலே சீல் வச்சிரும்.
போகும்போது சீலு, வரும்போது சீலு. அப்போ நம்ம என்ன கேட்கும், சார் நமக்கு எல்லா பேஜும் ஜெராக்ஸ் வேணும், அந்த சீல் வேணும்னு சொல்லும். பட் இப்போ வந்து பார்த்தா அந்த கார்டில் தான் போகிறேன். அப்போ அந்த சீல் எல்லாம் இருந்தால் இப்போ சிலப்போ சில சில இடங்களில் அந்த சீல் கன்செப்ட் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கார்டு வாங்கணும். கார்டு இல்லைன்னா அவருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வரும், அந்த பிரிண்ட் அவுட் வாங்கினாலும் ஓகே தான். இனி ஒரு இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும், இல்லை ஒரு ஐடி கார்டு இருக்கும், அது வாங்கலாம். இனி இந்த 3 மாசத்து சேலரி ஸ்லிப்பு, இந்த 3 மாசம் சேலரி ஸ்லிப்பு நம்ம எப்போ என்ன பண்ணணும், லேட்டஸ்டா, அதாவது இந்த மாசம் வந்துச்சுன்னா போன மாசம், அதுக்கு முன்னாடி, அந்த முன்னாடி ഏറ്റവും லேட்டஸ்ட் இருக்கிற 3 மாசம் சேலரி ஸ்லிப்பு, அந்த 3 மாசம் சேலரி ஸ்லிப்பு எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம யூஸ்வலா வாங்குறது என்ன, ஒரு ப்ரொபோசல் ஃபார்ம் இருக்கு, ஒரு என்ஆர்ஐ கொஸ்டினர் இருக்கு. என்ஆர்ஐ கொஸ்டினர் பழசு ஃபார்ம் கையில் வச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து பிரான்ச்சில் போய் ஒரு புதுசா ஃபார்ம் கேளுங்க. இப்போ ஒரே ஒரு ஷீட்ல மட்டும்தான் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் அதுல ரிமூவ் பண்ணிருக்கு. பழசு வச்சு நம்ம டிவிஷன் ஆஃபீஸ் ஏதாச்சும் அனுப்ப வேண்டிய கேஸ் இருந்துச்சுன்னா அவர் திருப்பி புது என்ஆர்ஐ கொஸ்டினர் கேட்கும். அதனால என்ஆர்ஐ கொஸ்டினர் புதுசா வந்திருக்கு, அது மாத்திடுங்க. கொஸ்டின்ஸ் அதுல கம்மியா இருக்கு. இனி ஃபேட்கா ஃபார்ம், அது என்ன, ஃபாரின் அக்கௌண்ட் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஃபேட்கா ஃபார்ம். இப்போ நிறைய பேர், இப்போ ஒரு மட்டும் இல்லை, எல்லாரும் இப்போ ஸ்டாஃபாக இருந்தாலும் எல்லாரும் யோசிக்கும், என்ன எல்ஐசி புதுசாக புதுசாக ஒவ்வொரு ஃபார்மா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டே வர என்று நீங்கள் யோசிக்கும். பட் இது வந்து ஃபேட்கா ஃபார்ம்னு உள்ளது முன்னாடி முதல்ல இருக்கு, எல்ஐசியில் இல்லை, வெளியில் எல்லா இடத்தும் இருக்கு. இப்போ ஒரு பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்ல, அதில் ஆல்ரெடி இந்த ஃபேட்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. அதனால தான் இந்த பேங்க்ல எல்லாம் போய் பாலிசி எடுக்கும்போது அவர்கிட்ட ஒன்றும் கஸ்டமர் என்ன சொல்லுனா, நான் பேங்க்ல பாலிசி போட்டேன் பட் அவர் ஒன்றும் எங்கிட்ட ஒன்றும் கேட்கவே இல்லைன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, பேங்க்ல அவர் ஆல்ரெடி எல்லாம் இது கொடுத்துருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி அங்கே இருக்கு. பேன் கார்டு அங்கே இருக்கு, ஆதார் கார்டு அங்கே இருக்கு, இந்த மாதிரி ஃபேட்கா ஃபார்ம் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. நம்ம எல்ஐசி ஏஜென்ட் வந்து ரிக்குவயர்மெண்ட் கேட்கும்போது தான் கஸ்டமருக்கு வந்து, நீங்க என்ன இதெல்லாம் கேட்குற, என்ன சேலரி ஸ்லிப் கேட்குற, என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குற, இதெல்லாம் பயங்கர என்ன சொல்ற ரொம்ப அதிசயமா கேட்கும். பட் அது என்னன்னா கேட்கக்கூடிய ஐட்டம் தான், நம்ம கொடுக்கணும், அவரும் கொடுக்கணும். அது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு மயத்துல கேட்கணும். இப்போ சுதாமதி மேடம் என்கிட்ட சொன்ன ஒரு இதுதான், அதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிக்குவயர்மெண்ட் வாங்கும் போதே மொத்தமாக வாங்கணும். ஏன்னா அது தனித்தனியாக திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் கஸ்டமருக்கு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இது என்ன இவர் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கு, ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வேற ஏஜென்ட் கிட்ட ஒரு பாலிசி போட்டிருக்கோம், ஒண்ணுமே தெரிஞ்சிருக்க மாட்டேன், எங்கேயோ ஒரு கையெழுத்து போட்டிருக்கும், 2 ஆதார் கார்டும் பாஸ்போர்ட்டும் அனுப்பி கொடுத்துருக்கும், ஆதார் கார்டும் பேன் கார்டும் பேங்க் டீட்டெயில் அனுப்பி கொடுத்துருக்கும், பாலிசியா இருக்கும், சின்ன பாலிசி கொடுத்துருக்கும். பட் இப்போ ஒரு பெரிய பாலிசி கேட்கும்போது அதில் ரிக்குவயர்மெண்ட் பெருசா இருக்கு. அவ யூஸ்வலா இப்போ என்ன பண்ணோம்னா, கஸ்டமரை எல்லாம் ஒத்துக்கிட்டாக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்றது, அது கொஞ்சம் ஈஸா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் பார்த்துருங்க. ஓகே. இனி இது குரூப் 5ல நமக்கு யூஸ்வலாக எல்லா பிளான்ஸும் கொடுக்கலாம். இந்த பிளான் தான் கொடுக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை, எவ்வளோ சம்மஷோடு வேணாலும் கொடுக்கலாம், எந்த குரூப்பில் வேணாலும் நமக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். சிங்கிள் ப்ரீமியம், நான் சிங்கிள் ப்ரீமியம், பென்ஷன் பிளான், எந்த பிளான்ஸ் வேணாலும் அதில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸும் கொடுக்கலாம், டேர்ம் ரைடரும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். இனி குரூப் 5 கண்ட்ரீஸில் மெயில் ஆர்டர் பிசினஸ், அதெல்லாம் நான் மெயில் ஆர்டர் வரும்போது சொல்கிறேன், இது இப்போ நீங்கள் எது பார்க்க வேணாம். மைனர் லைஃபு, ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாத்துக்கும் நமக்கு குரூப் 5 இருந்துச்சுன்னா நம்ம பாலிசி கொடுப்போம். இனி மேஜர் ஸ்டூடெண்ட் என்ன தெரியும்ல, அதாவது 18 வயசுக்கு மேலே ஆனால் படிச்சுட்டு இருக்கு, ஆனால் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்ல, அவருக்கு வந்து நமக்கு பாலிசி கொடுக்க முடியுமா, பாலிசி கொடுக்கலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அது மெடிக்கல் பண்ணி தான் கொடுக்க முடியும், நான் மெடிக்கல் എന്നുള്ള கான்செப்ட் அதுக்கு இல்லை. ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் உங்கள்கிட்ட வராரு, என்ஆர்ஐக்கு வந்து நான் மெடிக்கல் എന്നുള്ളത് രണ്ടേ രണ്ട് കാറ്റഗറിയിൽ தான் இருக்கு, ഒന്ന് നോൺ മെഡിക്കൽ പ്രിഫേർഡ് இல்லை നോൺ മെഡിക്കൽ ஸ்பெஷல். நான் மெடிக்கல் ப்ரிஃபர்ட் எന്നുള്ളത് நான் முன்னாடி சொன்னது, ஏது 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கு, டிகிரி பாஸ் ஆயிருக்கு, அப்படி இருக்கிறவருக்கும், அதல்ல அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கு, டாக்டராக இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவருக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கிற 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் நான் மெடிக்கல் லிமிட் இருக்கு. அல்லாமல் வேறொருத்தர் அங்கே போய் ஒரு டிரைவராக இருக்கு, அங்கே ஒரு சிங்கப்பூர்ல தியேட்டர் ஆப்ரேட்டரா இருக்கு, அவருக்கெல்லாம் வருமானம் பார்த்தா 50,000 60,000 தான் இருக்கும். பட் அவருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி கேட்டகரியில கொண்டு போறவருக்கு பாலிசி கொடுக்கணும்னா ஈவன் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஜீவன் லாபம் கொடுக்கணாலும் மெடிக்கல் எடுத்து தான் பண்ண முடியும். அது கிளியரா
நான் சொல்றேன். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில வந்தா மட்டும்தான் மெடிக்கல் இல்லாம நமக்கு லிமிட் இருக்கு. பட் அல்லாத எல்லா என்ஆர்ஐஸுக்கும், அதாவது அவர் படிக்கல பட் அங்கே ஏதோ ஒரு சின்ன வேலை பண்றாரு, இல்ல 10 லட்சத்துக்கு மேல வருமானம் இல்லாம வருஷம் வருமானம் 10 லட்சத்துக்கு மேல இல்லாம வேற எந்த வேலை செய்தாலும் நமக்கு இங்கே எந்த பாலிசி கொடுத்தாலும் மெடிக்கல் எடுத்து தான் பண்ண முடியும். மெடிக்கல் இல்லாம நம்மளால அது பண்ண முடியாது. ஓகே, அது ஒரு கன்சிடரேஷன் இதில் இருக்கு, அது நான் சொல்றேன். இனி மைனர். மைனர்னா என்ன? குழந்தைகள், அதாவது அப்பா அம்மா என்ஆர்ஐயா இருக்கும், அங்கே அவர் மைனரா இருக்கு, அவருக்கு பாலிசி கொடுக்கும்போது நான் மெடிக்கல், அவரு அந்த மைனர் வந்து இந்தியாவில் விசிட் பண்ணும்போது இல்ல ஏஜென்ட் அங்கே விசிட் பண்ணும்போது நான் மெடிக்கலுக்கு என்ன லிமிட் இருக்கோ அந்த நான் மெடிக்கல் லிமிட் வச்சு நம்ம கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் மெடிக்கல் லிமிட் மைனருக்கு எவ்வளோ, 9 லட்சம் 9 வயசு வரைக்கும் 40 லட்சத்துக்கு நான் மெடிக்கல் லிமிட் இருக்கு. 10 வயசு முதல் 17 வயசு வரை 15 லட்சம் ரூபாய் நான் மெடிக்கல் லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு மைனருக்கு நம்ம நான் மெடிக்கல் கான்செப்ட்ல நம்ம கொடுத்துக்கலாம், அவரு இந்தியில் இருந்தால். இந்தியில் இல்லைன்னா நம்ம என்ன சொல்றேன், அந்த ஜுவனைல் எஃப்எம்ஆர் எடுத்துதான். ஓகே, இனி இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு, அதாவது டிபிஏல ஜுவனைல் எஃப்எம்ஆர் எடுக்கிறாரு. முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா டிபிஏ, அதாவது தேர்ட் பார்ட்டி இது வச்சு நம்ம மெடிக்கல் எடுக்கும்ல, அதுல வந்து ஜுவனைல் எஃப்எம்ஆர் முன்னாடி பண்ணல. இப்போ வந்து அந்த எம்டி இந்தியா வந்து இந்த ஃபெசிலிட்டியும் தராரு. அதாவது ஒரு 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 குழந்தைக்கு வந்து ஒரு ஜுவனைல் மெடிக்கல் எடுக்கணும்னா நமக்கு டிபிஓ வழி இது ஆன்லைன் ஜுவனைல் எஃப்எம்ஆர் ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன் என்னன்னா, குழந்தைகளுக்கு பாலிசி கொடுக்கும்போது ஜுவனைல் எஃப்எம்ஆர் எடுக்கிறதுக்கு நீங்க டிபிஏ அலைஞ்சு அந்த என்ன சொல்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். குழந்தை வந்து ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும், அதனால அந்த டேஸ்ல இருந்தும் இவரால் கொண்டு போக முடியாது. அப்போ நம்ம யூஸ்வலா கஸ்டமர்ஸ்கிட்ட என்ன சர்ச் பண்ணுவோம்னா, நீங்க ஆன்லைன் ஜுவனல் எஃப்எம்ஆர் பண்ணுங்க, வீடியோ மெடிக்கல் பண்றாருல அதே மாதிரி வீடியோ ஜுவனல் எஃப்எம்ஆர் பண்ணுங்க, உங்களுக்கு கோல் வரும், நீங்க அட்டன் பண்ணா போதும், அது மட்டும் வச்சு பண்ணலாம். ஸோ அதனால அந்த ஆப்ஷனும் இருக்கு. இனி ஹவுஸ் ஒய்ஃப், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து குரூப் 4லும் குரூப் 5ல இருக்கிற கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள், வேற யாருக்கும் நமக்கு கொடுக்க முடியாது, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ திருப்பி திருப்பி சொல்றா இதே இதுதான், ஒரு 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 கஸ்டமருக்கு ஒரு கண்ட்ரி சொன்னா அந்த கண்ட்ரி எந்த குரூப்பில் இருக்கிறதுன்னு பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம வேலை. அது பார்த்தா தான் நமக்கு அது கொடுக்க முடியுமா இல்லையான்னுள்ளது நம்மளால டிசைட் பண்ண முடியும். குரூப் 5 கண்ட்ரியா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அது பாலிசி சரியா போயிடும். இனி ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில் உங்களுக்கு தெரியும்ல, ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில் நமக்கு மேட்சிங் இன்சூரன்ஸ் வந்து கான்செப்ட் இருக்கு, அதாவது ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலா இன்சூரன்ஸ் இருந்தாதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் அதே இது மாதிரி கொடுக்க முடியும். இப்போ நேற்று கிளாஸ் எடுத்த சார் சொல்லிட்டு இருந்தார்ல, புது பிளானு ஜீவன் சாத்திக்கு ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரிக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே பாலிசியில லைஃப் கவர் ஆகிறதுனால 2 பேருக்கும் ஈக்குவலா வருது இல்ல, அதனால அவருக்கு வேற வேற பாலிசி இருக்கா, ஈக்குவல் இன்சூரன்ஸ் இருக்கான்னெல்லாம் கான்செப்ட் அந்த புது பாலிசியில அதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் எஸ்பெஷலி சொல்றாரு. இனி ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அது வந்து நான் மெடிக்கல் എന്നുള്ള கான்செப்டே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தால் மெடிக்கல் எடுத்தாதான் என்ஆர்ஐக்கு பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு நான் மெடிக்கல் ஒரு கான்செப்டே இல்லை. ஜாப் இருக்கிறவருக்கு மட்டும்தான் நான் மெடிக்கல் എന്നുള്ള கான்செப்ட் இருக்கு. அல்லாத ஹவுஸ் ஒய்ஃப் அவருக்கு எல்லாருக்கும் மெடிக்கல் எடுத்தாதான் நம்மளால அது கொடுக்க முடியும். ஓகே, இனி ஒரு ஒரு கஸ்டமர் இந்தியாவில் வராரு, இந்தியாவில் வர்றது நம்ம தெரிஞ்சிச்சு, தெரியும் போது நேச்சுரலி என்ன பண்ணும், நம்ம அவரை வீட்டில் போவோம், வீட்டில் போயிட்டு புது பாலிசி வந்திருக்கு அதெல்லாம் சொல்லும். ஒரு நேச்சுரலி ஒரு என்ஆர்ஐக்கு வந்து இப்போ அவர் அங்கெல்லாம் இருக்கும்போது அவர் கூட வேலை செய்கிறவர் மற்றவரெல்லாம் இந்தியன்ஸாக இருக்கும்ல, அவர் ஒரு பாலிசி எடுத்ததை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கும். இப்போ ഞാൻ என்ன பார்த்துருக்குன்னா, நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு என்ன இருக்குன்னா, அவர் ஜீவன் உത്സവ് எடுத்திருக்கும், ஜீவன் உமங் எடுத்திருக்கும், இதெல்லாம் அங்கே எடுக்கும்போது அவரை அங்கே டிஸ்கஸ் பண்ணும், ഞാൻ ஒரு புது பாலிசி எடுத்திருக்கப்பா, ஒரு பென்ஷன் பாலிசி எல்லாம் எடுத்திருக்கப்பா எல்லாம் சொல்லுவோம். அதனால நம்ம ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் கிட்ட ஒரு பாலிசியை பற்றி சொல்லும் போது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு ஏதாச்சும் ஒரு பாலிசியை பற்றி தெரியும். நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கு, நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கு, பட் நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்ததுக்கு அப்புறம் திருப்பி வர்றதை பத்தி யோசிச்சிருக்கோம். அது நம்ம அவர்கிட்ட பேசும்போது தெரியும், அந்த மாதிரி அவருக்கு பிளான் இருக்கா இல்ல அங்க மொத்தமா செட்டில் ஆக போறையா அதெல்லாம் நமக்கு
அவர் பேசும்போது தெரியும். பட் அவர் சொல்றாரு இல்ல சார், நான் ஒரு 15 வருஷம் கழிச்சு திருப்பி இங்கே வந்து செட்டில் பண்ண போறேன். அப்ப செட்டில் பண்ண போறேன்னு சொன்னா நமக்கு அது ஒரு ஓப்பனிங் தான். என்ன ஓப்பனிங்? அவருக்கு ஒரு பென்ஷன் பிளான் கண்டிப்பா வேணும். 15 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. திருப்பி வரும்போது ஒரு 2 லட்சம் ரூபாய் அல்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் எல்ஐசி ஒரு பென்ஷன் பாலிசி, அதாவது பென்ஷன் மாதிரி அவருக்கு கொடுத்துட்டு இருந்தால் அவருக்கு அது நல்லது தானே. இங்க வந்து புதுசா ஒரு பிசினஸ் செட் பண்ணி ஒரு வருமானம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எல்ஐசி வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வருஷம் என்ன சொல்ற ஒரு வருமானம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுக்கறது எப்படி இருக்கும்? அப்போ கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி பாலிசிஸ் தான் அவர்கிட்ட நிறைய சஜஸ்ட் பண்ணோம். ஏது உல்சவ் இல்லை உமங்கு அந்த மாதிரி ஹோல் லைஃப் அமௌண்ட் நம்ம அவருக்கு இன்கம் மாதிரி கொடுக்குற மாதிரி பாலிசிஸ் அவர்கிட்ட சொன்னா அவரு கண்டிப்பா அதுல அட்ராக்ட் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி பாலிசிஸ் தான் எடுக்கிற. அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? நீங்க எத்தனை வருஷம் அங்கே இருக்கோ அத்தனை வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி யோசிங்க. ஒரு உற்சவ் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷம் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சார் ஒரு 12 வருஷம் நீங்க பிரீமியம் கட்டுங்க. 13, 14, 15ஆவது வருஷத்துல இருந்து நீங்க இப்ப 50 லட்சம் பாலிசி எடுத்தா 5 லட்சம் ரூபாய் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பென்ஷன் மாதிரி நீங்க ஊர்ல வந்து செட்டில் ஆகும்போது உங்களுக்கு ஒரு வருஷம் எல்ஐசி தரும். எல்ஐசி வந்து வாழ்நாள் முழுக்க தரும். உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் 50 லட்சமும் அத்தனை 12 வருஷத்தை கேரண்டீடு போனஸும் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் வாழ்நாள் முழுக்க இருக்கும். இதை நம்மளால அங்கே பிச் பண்ண முடியணும். நம்ம பிச் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, இந்த என்ஆர்ஐ கஸ்டமர் வர்றது பார்த்து அவரோட பேங்கோ இல்லை வேறொரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோ எல்லாரும் இவரே சேஸ் பண்ணி போய் சொல்லியிருக்கும். நமக்கு மட்டும் அல்ல உல்சவ் பாலிசி இருக்கிறது, அது தயவு செய்து நம்ம புரியணும். நிறைய பிரைவேட் கம்பெனிஸுக்கும் மற்றவருக்கு எல்லாருக்கும் இதே கான்செப்ட்ல இருக்கிறது இருக்கு. இதே கான்செப்ட் இல்லாம கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற மாதிரி வேற கான்செப்டும் இருக்கு. HDFC பேங்க்கு எல்லாமே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்க இந்த பாலிசி ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போதே, அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்தை பிரீமியம் கட்டி முடிக்கும் போதே ஒரு அமௌண்ட் திருப்பி கொடுக்குறாரு. எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டினா 40,000 ரூபாய் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் முடியும் போதே கஸ்டமர் அக்கௌண்ட்ல போய் சேரும். பட் அது நம்ம எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? சார் நீங்க 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டும்போது 10 லட்சம் ரூபாயோட பாலிசிக்கு 40,000 ரூபாய் திருப்பி தர, அதாவது 4% மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் தரது. பட் எல்ஐசியோட ஜீவன் உற்சவம் உள்ளது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயோட பாலிசி கட்டி முடிக்கும் போது 1 லட்சம் வச்சு தரும், அதாவது 10% வச்சு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். அது கஸ்டமர்கிட்ட நம்ம விளக்கமா சொன்னாதான் அவருக்கு புரியும். இல்லைன்னா அவருக்கு அட்ராக்ட் ஆகிறது என்ன? நான் கட்டிட்டே இருக்கும்போது எனக்கு 40,000 ரூபாய் திருப்பி வந்துட்டே இருக்கு. பட் ஒரு 20 வருஷம் ஒரு 25 வருஷத்தைக்கு பாலிசி மொத்தமா எடுத்து பார்த்தா எல்ஐசியோட ஜீவன் உற்சவ் வந்து அதிகமா கஸ்டமருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாரு. பட் அது அவருக்கு தெரியாது. அவரே சொல்லி புரிய வைக்கிறது அவர் வேற மாதிரி சொல்லி வச்சிரும். நம்ம பொறுப்பு தான் அதெல்லாம் கரெக்டா விளக்கமா சொல்லி கொடுக்கறது. அதனால ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் வரும்போது கண்டிப்பா நம்ம ஒரு புது பிளானோ பென்ஷன் பிளானோ அல்ல புதுசா எந்த பிளான் வந்திருக்கோ அது போய் சொல்றது நம்ம ஒரு ஜோபா எடுக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹை சம்மஷோடு ஒரு கேஸ் வந்து நம்மளால முடிக்க முடியும். ஓகே. இனி மெயில் ஆர்டர் பிசினஸ். மெயில் ஆர்டர் பிசினஸ்னா என்ன? அதாவது கஸ்டமர் அங்கதான் இருக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் மைண்ட்ல வச்சுக்கோ. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ அமெரிக்கையில் இருக்கு, இல்ல கனடால இருக்கு, இல்ல யூகேல இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பாலிசி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கலாம். அதை எப்படி பண்ணலாம்? அதுக்கு எப்படின்னா ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு இல்லைன்னா நம்ம அங்கே போகும்போது ப்ரொபோசல் ஃபார்ம் வாங்கிட்டு வரலாம். ஓகே. இல்ல அவர் அங்கே இருக்கு நம்ம இங்கே இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்போம். சார் இதே மாதிரி என்னோட ஒரு கஸ்டமர் இருக்கு, கஸ்டமருக்கு ഞാൻ ഒരു മെയിൽ ഓർഡറിൽ ഒരു ബിസിനസ് பண்ணணும், அவருக்கு ப்ரொபோசல் ஃபார்ம்ஸும் அனுப்பி கொடுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ பிரான்ச் என்ன பண்ணும்னா அவரோட மெயில் ஐடிக்கு ஒரு ப்ரொபோசல் ஃபார்மு இமெயில் அனுப்பி கொடுக்கும். என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு அனுப்பி கொடுக்கும். அங்கே இருக்கிற கஸ்டமர் என்ன பண்ணும்? அந்த ப்ரொபோசல் ஃபார்மு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு யூஸ்வலா அந்த ப்ரொபோசல் ஃபார்மு ஒரு ஒரு கோலமும் மிஸ் ஆகாம எல்லா பேஜும் எல்லா இதுவும் சைன் பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே. இனி உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொபோசல் விட்னஸ் பண்றது யாரு? யூஸ்வலா ஏஜென்ட் தானே. பட் இந்த கேஸில் விட்னஸ் மீனிங் என்ன? அதாவது இந்த ஆளு என்னோட முன்னாடி தான் கையெழுத்து போட்டிருக்குன்னு தான் விட்னஸோட மீனிங். பட் நீங்க இங்க இருக்கு, அவர் அங்கே இருக்கு, அப்போ உங்களால விட்னஸ் பண்ண முடியாது. இப்போ விட்னஸ் யாரு பண்ணோம்னா அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஃப்ரெண்டோ ஒரு தெரிஞ்சவரோ, ஆனா ஃபேமிலி மெம்பர் ஆகக்கூடாது. அதாவது அப்பா அம்மா அந்த மாதிரி எதுவும் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ல யாரும் சைன் பண்ணக்கூடாது. வெளியில் இருக்கிற ஒரு கொலீகா இருக்கலாம், உங்களுக்கு கூட வேலை செய்யற ஒருத்தரா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம்,
ஒரு இந்தியன் இதை யாரோ ஒரு இதே மாதிரி நம்ம மாதிரி ஒரு என்ஆர்ஐயா இருக்கலாம். இனி அந்த விட்னஸ் பண்றவரோட பாஸ்போர்ட்டும் விசாவும் நம்ம வாங்கணும். ஏன்னா அந்த கையெழுத்து போட்டது அவர் தானே. ஸோ அவரோட விசையும் பாஸ்போர்ட்டும் நம்ம வாங்கணும். இனி இவர் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் வச்சாச்சு. பட் இந்த கொடுத்துருக்கிற ஃபார்ம் நமக்கு மெயில் அனுப்புனா போதுமா? முடியாது. அந்த ஃபார்ம் பிசிக்கல் ஃபார்மாவே இங்கே வரணும். உண்மையிலேனா அவர் கொரியர் அனுப்பணும். இல்லை யாராலும் வர்ற டைமில் கொடுத்து விடணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அது சில பேர் அப்படி பண்ணும். அதாவது ஊருக்கு வரவர யாராலும் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட கொடுத்து விட்டுரும். அது நம்ம ഞാൻ ഒരു കേസ് பார்த்ததுல ഞാൻ என்ன பண்ணேன்னா, அவரோட ஒரு ஃப்ரெண்டு டெல்லியில தான் டெல்லியில இருக்கிற ஒருத்தர் தான் வந்தேன். ഞാൻ என்ன சொன்னேன்னா, சரி டெல்லியில தானே வர அவர்கிட்ட கொடுத்து விட்டுருங்க. அவர் டெல்லின்னு வந்ததுக்கு அப்புறம் இங்கே கொரியர் அனுப்பிடலாம்ல. அது செலவு கம்மியா இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுன்னு இங்கே கொரியர் அனுப்புறதுக்கு எல்லாமே பயங்கர காசா இருக்கும். 5000 6000 7000 எல்லாம் காசு வரும். இப்போ யூஸ்வலா யாராலும் ஒருத்தர் வர மாதிரி இருந்தால் அவர் கையில கொடுத்து விடும். அவர் எங்கே இருந்தாலும் அவங்க இருந்து இங்கே கொரியர் அனுப்புறதுக்கு தான் நம்ம யூஸ்வலா சொல்லி கொடுக்கும். இனி இதே மாதிரி ப்ரொப்போசல் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃபீஸில் அது ரெஜிஸ்டர் பண்ணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதாவது அவரோட அந்த சம்மஷோட லிமிட் வச்சு வீடியோ மெடிக்கல் பண்ணணும். இனி மெயில் ஆர்டர் பிசினஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூலு, மினிமம் சம்மஷோடு 10 லட்சம். 10 லட்சத்துக்கு கீழே சம்மஷோடு மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ண முடியாது. அதாவது ஜீவன் உத்சவ் 10 லட்சம் கொடுத்தாதான் போகும். எந்த பிளான் கொடுத்தாலும் மினிமம் சம்மஷோடு 10 லட்சம் இருந்தாதான் மெயில் ஆர்டர் பிசினஸில் கொடுக்க முடியும். இல்லைன்னா அது மெயில் ஆர்டர் பிசினஸில் வராது, கொடுக்கவும் முடியாது. ஓகே, இனி அந்த மாதிரி மினிமம் சம்மஷோடு 10 லட்சம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணி நம்ம ப்ரொபோசல் இங்கே வந்துச்சு. அந்த ப்ரொபோசல் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வீடியோ மெடிக்கலுக்கு பண்ணும். வீடியோ மெடிக்கல் பண்றது எப்படி? சில கஸ்டமர்ஸ் வந்து லிமிட்டுக்கு மேலே இருந்தால், அதாவது வீடியோ மெடிக்கல் லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு தெரியும்ல, 35 வயசுக்குள்ள நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டா இருந்தால் 50 லட்சம் வரை மெடிக்கல் தேவையில்லைன்னு சொன்னேன். பட் மெயில் ஆர்டரா இருந்தால் கண்டிப்பா வீடியோ மெடிக்கல் எடுத்துதான் ஆகணும். அப்போ 1 கோடி வரை வீடியோ மெடிக்கல் இருக்குல்ல, அந்த 1 கோடிக்குள்ள வரைக்கும் நமக்கு இந்த வீடியோ மெடிக்கல் பண்ணி நம்ம பாலிசி கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? பிரான்ச் மேனேஜரோ ஏபிஎம்எஸோ ஒரு வீடியோ எம்ஹெச்ஆர் கொடுக்கணும். வீடியோ எம்ஹெச்ஆர்னா என்ன? அதாவது நீங்க இதே மாதிரி இப்போ சுதாமதி மேடம் இதே மாதிரி ஒரு மெயில் ஆர்டர் பிசினஸ் என்கிட்ட கொண்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கஸ்டமரை ഞാൻ வீடியோ கால் பண்ணி அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் விசாரிச்சு ഞാൻ ஒரு ரிப்போர்ட் எழுதி அதுக்குள்ள வைக்கணும். அதாவது பிரான்ச் மேனேஜர் வீடியோ எம்ஹெச்ஆர் மேண்டேட்டரியா அதுக்குள்ள கொடுக்கணும். அது தனியாக ஒரு ஃபார்ம் இருக்கு. இது மெயில் ஆர்டர் பிசினஸுக்கு பண்ணிதான் ஆகணும். பட் இந்த மாதிரி பிசினஸுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, என்ஆர்ஐ എന്നുള്ള கஸ்டமருக்கு வந்து யூஸ்வலி வருமானம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் லிமிட் அதிகமா இருக்கும். அதனால இந்த வீடியோ மெடிக்கல் பண்ணி நமக்கு ஹை சம்மஷோடு விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் என்ன உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன்னா, ஒரே ஒரு கேஸ் இந்த வருஷம் மெயில் ஆர்டர் பிசினஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. நீங்க டெய்லி எவ்ரி இயர் நீங்க கண்டிப்பா இந்த மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ணும். ஏன்னா நம்ம ஆள் அங்கே இருக்கு, அங்கே இருந்தாலும் பாலிசி கொடுக்கலாமான்னு எல்லாம் நமக்கு டவுட் இருக்கும். பட் இப்படி பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம இப்படி பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ் நம்ம பண்ணி பார்த்தா பின்ன நீங்க கண்டினியூஸா இது பண்ணிவிடும். அது எனக்கு தெரியுது. இனி மெயில் ஆர்டர் பிசினஸ்ல யாருக்கு கொடுக்கலாம்? நான் சொன்ன மாதிரி தான் குரூப் 5 கண்ட்ரி. அந்த குரூப் 5 கண்ட்ரியில வர, அதாவது குரூப் 5 வர எல்லா கண்ட்ரிஸுக்கும் நம்ம மெயில் ஆர்டர் பிசினஸ் கொடுக்கலாம். எஃப்என்ஐஓ ஃபாரின் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் குரூப் 5 கண்ட்ரியில் வர்றவருக்கு கொடுக்கலாம். மைனர் சில்ட்ரன் அதுவும் குரூப் 5 கண்ட்ரியில் வர்றவருக்கு கொடுத்துக்கலாம். இனி மറ്റുള്ള ഗ്രൂപ്പ്, அதாவது 4 to 1 குரூப்பில் இருக்கிறவருக்கு யாருக்கும் நமக்கு மெயில் ஆர்டர் பிசினஸ் கொடுக்க முடியாது. குரூப் 5 இருக்கிறவருக்கு மட்டும்தான் நமக்கு இது பண்ண முடியும். நீ பாருங்க, மினிமம் சம்மஷோடு 10 லட்சம். 10 லட்சத்துக்கு கீழே வாய்ப்பே இல்லை. மேக்சிமம் சம்மஷோடு சொல்லியிருக்கு 3 கோடி வரை பண்ணலாம். இனி டேர்ம் இன்சூரன்ஸும் டேர்ம் ரைடரும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் கொடுக்காமா பாருங்க. டோட்டல் டேர்ம் அஷூரன்ஸ் கவரேஜ் டேர்ம் ரைடர் എന്നുള്ളത് 25 லட்சத்துக்கு மேலே மெயில் ஆர்டர் பிசினஸ்ல போகக்கூடாது. ஃபாரின் நேஷனல் இந்தியன் ஒரிஜினுக்கு டேர்ம் அஷூரன்ஸோ டேர்ம் ரைடரோ கொடுக்க முடியாது.
கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் நமக்கு மெயில் ஆர்டர் பிசினஸில் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு இது என்னன்னா, டேர்ம் ரைடர் இருக்குல்ல, அது வந்து 25 லட்சம் கொடுக்கலாம். அல்லாம வேற என்ஆர்ஐக்கு மட்டும், எஃப்என்ஐக்கு நமக்கு அது கொடுக்க முடியாது. ஓகே, ഇനി ഇതിപ്പോ ഞാൻ சொன்னதுதான் எப்படி பண்ணணும்னுள்ளதுதான். அதாவது லெட்டர் கொடுத்து பிரான்ச்சில் இருந்து கஸ்டமருக்கு ப்ரொபோசல் ஃபார்மும் மற்ற ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் மெயில் அனுப்பி கொடுத்து அது பிரிண்ட் எடுத்து அதில் விட்னஸ் பண்றவர் ரிலேட்டிவ் ஆகக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டோ அல்ல அங்கே தெரிஞ்ச கூட வேலை செய்கிறவரோ யாரெல்லாம் சைன் பண்ணணும். அவர் சைன் பண்ணுறவரோட விசாவும் பாஸ்போர்ட்டும் நம்ம மேண்டேட்ரி வாங்கணும். திருப்பி இதெல்லாம் நமக்கு இங்கே அனுப்பி தரணும். எல்லாமே மெயில் அனுப்பினா பத்தாது, ஸ்கேன் பண்ணி அனுப்பினா பத்தாது, நமக்கு அது ஒரிஜினலா திருப்பி வரணும். இனி இது வேண்ட அந்த பிளட் ரிலேட்டிவ் பண்ணக்கூடாது. இது அது இப்போ புதுசாக வந்தது. அது புதுசாக வந்ததுன்னு சொல்ல முடியாது, முன்னாடி இருந்ததுதான். அதாவது பிளட் ரிலேட்டிவ் ஆகக்கூடாது. பட் உங்கள்ட்ட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அங்கே வேலை செய்கிற ஒருத்தரோ அவர் அவருக்கு விட்னஸ் பண்ணலாம். இனி நான் மெடிக்கல் கன்செப்ட் இதில் ഇതിപ്പോ ഞാൻ சொல்றது മെയിൽ ഓർഡർ ബിസിനസ് അല്ല, എൻആർഐ എന്നുള്ള കൺസെപ്റ്റുக்கு தான் சொல்றேன். ഞാൻ இதே ஸ்டேஜில் ഞാൻ இப்போ இங்க இந்த இது மட்டும் நிப்பாடுறேன். ஒரே ஒரு நிமிஷம், வேறொரு ஒரு இது காமிக்கிறேன். இது பார்க்க முடியுதா உங்களுக்கு? ஓகே, வந்துச்சு Okay. சார். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். ஓகே சார். உண்டு ஜென்ஸ் குரூப்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் ஃபார் எல்லாரும். பார்க்கலாமா? கரெக்ட் கரெக்ட். பார்க்கலாம் சார். ஓகே, இது 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 நான் எதுக்கு எடுத்தேன்னா, அந்த குரூப் கண்ட்ரீஸ்னே கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். அந்த குரூப் 1 பாருங்க, ஆப்கானிஸ்தான், ஈரான், பாலஸ்தீன், ஈராக்கு, சொமாலியா, இஸ்ரேலு, சுடான், லைபீரியா, கெச் ரிப்பப்ளிக், நார்த் கொரியா, யெமன், ஹைத்தி, பாகிஸ்தான், ஜிம்பாப்வே. இந்த கண்ட்ரி எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பிரச்சனை கூடிய கண்ட்ரிஸ் தான். அதனாலதான் இது குரூப் 1ல் இருக்கு. குரூப் 1ல் வந்து நமக்கு சிங்கிள் ப்ரீமியம் இல்லாமல் வேற ஒரு பாலிசியும் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் 10 லட்சம் தாவும் கொடுக்க முடியும். இப்போ இந்த கண்ட்ரிஸ் இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவோம், அதாவது நிறைய பேர் இஸ்ரேலில் வீட்டு வேலைக்கு போகிற என்ஆர்ஐஸ் இருக்கு, இஸ்ரேலில் நேர்ஸாக போகிறவர் இருக்கு. பட் அவருக்கு ஏதாச்சும் நம்ம பாலிசி வேணும்னு சொன்னால் நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் நம்மளால பண்ண முடியாது. ஈரான், ஈராக், பாலஸ்தீன் இதெல்லாம் இப்போ இந்த இந்த இப்போ இருக்கிற பிரச்சனை கூடிய கண்ட்ரிஸ் தான். இங்கே இருந்து நமக்கு நார்மல் பாலிசிஸும் கொடுக்க முடியாது. யாராலும் பாலிசி வேணும்னு சொன்னா கூட நம்மளால அந்த கண்ட்ரிஸில் பாலிசி கொடுக்க முடியாது. ஒரே ஒரு பாலிசி இப்போ கொடுக்க முடியாது, சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி தான். பட் இதில் சொல்ற கண்டிஷன் வச்சுள்ள ஒரு சிங்கிள் ப்ரீமியம் இப்போ அவைலபிள் அல்ல. அதனால இந்த கண்ட்ரி வந்தா கொடுக்கவே முடியாது. இனி குரூப் 2 கண்ட்ரிஸ் பார்ப்போம். இப்போ இது பார்த்தா தெரியும், நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு. அங்கோலா, எத்தியோப்பியா, மியான்மர்னா நம்ம சைட்ல தான் இருக்கு. குட்டிமாலா, நேபாள் பாருங்க, நேபாள்ல எல்லாம் நமக்கு நார்மல் பாலிசிஸ் கொடுக்க முடியாது. அங்கே சிங்கிள் ப்ரீமியம் பாலிசிஸ் மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். இனி சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், கேமரூன், ஐவரி கோஸ்ட் இதெல்லாம் ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்டில் வர்ற இடங்கள் தான். தஜிகிஸ்தான் அதெல்லாம் இந்த சைடில் தான் வருது. வெனின்சுலா அது நார்த் அமெரிக்கால வர்றது தான், சவுத் அமெரிக்கால வர்றது தான். இப்போ இங்கெல்லாம் பார்த்தா நமக்கு சிங்கிள் ப்ரீமியம் பாலிசிஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற பாலிசிஸ் நமக்கு கொடுக்கவே முடியாது. இனி குரூப் 3 கண்ட்ரியில பாருங்க, 7 கண்ட்ரி தான் இருக்கு. கோமரோஸ், நைகர், உகாண்டா, லெபனன், நைஜீரியா,
துர்க்மெனிஸ்தான். இதுல ഞാൻ இந்த கண்ட்ரிக்குள்ள ஹெச்ஐவி എന്ന് போட்டிருக்குல்ல, அந்த ஹெச்ஐவியோட மீனிங் என்னன்னா, இந்த கண்ட்ரியில இருந்து நமக்கு ஒரு பாலிசி யாராலும் ப்ரொப்போஸ் பண்ணா அந்த அந்த ப்ரொப்போசர் வந்து அந்த பாலிசி ஹோல்டர் வந்து கண்டிப்பா அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான். ஸோ அங்கே நம்ம கண்டிஷன் எல்லாம் வச்சிருக்குன்னா அங்கே பாலிசி கொடுப்போம். பாலிசி கொடுத்தா என்ன பண்ணோம், மூணு மூணு ரூபா 1000 சம்மஷோடுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நம்ம அந்த ப்ரீமியத்தில் ஏற்றும். அதெல்லாமே மெடிக்கல் அது பாலிசி கம்ப்ளீட் பண்ணோம்னா மெடிக்கல் எடுக்கும்போது இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும் அந்த கண்ட்ரீஸில். இனி 1.5 கோடி வரை மேக்ஸிமம் இந்த கண்ட்ரீஸில் கொடுத்துடலாம். இனி குரூப் 4 பார்த்துடலாம். குரூப் 4 கொஞ்சம் கூட தெரிஞ்சதெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தா தெரியும், உங்களுக்கு எல்லாம் பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இருக்கு. அதுல எல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஹெச்ஐவின்னு போட்டிருக்கோ அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே நம்ம ஹெச்ஐவி എന്നുള്ള டெஸ்ட் எடுத்தாதான் ஆகணும். சில கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தா அந்த கண்ட்ரியில இந்தந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்னு இருக்கு. இப்ப பாருங்க, இதுல பெரு എന്നുള്ള ஒரு கண்ட்ரி இருக்கு. அதுல அதர் தான் லிமா, அதாவது லிமா എന്നുള്ള இடம் எல்லாமே பார்த்தா பெரு கண்ட்ரி எல்லாம் இந்த குரூப் 4ல வரும். அந்த மாதிரி சொல்லி இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஈஸியா தெரியறதுக்காக காமிக்கிறதுக்காக இது குரூப் 4. ஜமைக்கா, அதாவது நம்ம வெஸ்ட் இண்டீஸ் சைடு, பங்களாதேஷ் நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான். பட் அது குரூப் 4ல வரும், பார்த்தா தெரியும். பாகிஸ்தான் குரூப் 1ல வந்துச்சு, கொடுக்கவே முடியாது. பங்களாதேஷ் പക്ഷേ குரூப் 4ல வருது. குரூப் 4ல வந்தா நமக்கு மற்ற பாலிசிஸ் கொடுக்கலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா 2 ரூபா 1000 சம்மஷோடுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாரு இங்க. பிளஸ் இப்போ பங்களாதேஷுக்கு அதர்ஸும் தான் இருக்கு, அதனால வேற பிரச்சனைகள் இல்லை. அந்த டெஸ்ட் எக்ஸ்ட்ரா மெடிக்கல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அതൊന്നും பிரச்சனை இல்லை. மற்ற கண்ட்ரீஸில் இதெல்லாம் பாருங்க, கெனியா எல்லாம் பார்த்தா தெரியும். அதில் ஹெச்ஐவின்னு போட்டனால அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கையிலும் அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்தாதான் ஆகணும். வேற எந்தெந்த கண்ட்ரீஸில் அப்படி பேக்கெட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம அந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாதான் ஆகணும். இங்கே 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ப்ரீமியத்துக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்க்கும். 2.5 கோடி வரைக்கும் நமக்கு மொத்தம் சம்மஷோடு நமக்கு இங்கே ப்ரொப்போஸ் பண்ணலாம். இதெல்லாம் வரும். പക്ഷെ ടേം ഇൻഷുറൻസോ ടേം റൈഡറോ ക്രിട്ടിക്കൽ ഇൽനസ് റൈഡറോ பிடபிள்யூபியோ ஒன்றும் இந்த கண்ட்ரீஸ்ல கொடுக்க முடியாது. இனி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஏரியா வந்து பார்த்தா அந்த குரூப் 5 கண்ட்ரீஸ் தான். அதாவது அந்த 121 கண்ட்ரி இருக்கிற குரூப் 5 கண்ட்ரீஸ். அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிரீன்லாந்து, போலந்து, போர்ச்சுகல், பிரான்ஸ், ஹாங்காங், ஹங்கரி, ரஷ்யா, ஐஸ்லாந்து, சவுத் கொரியா, அதாவது നല്ല ഡെവലപ്ഡ് ആണ്, നല്ല നല്ല പ്രശ്നങ്ങളൊന്നും ഇല്ലാത്ത കൺട്രീസിൽ வந்து இந்த நமக்கு பாலிசி கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இட்டலி, ஜப்பான், ஜோர்டன் இதெல்லாம் நமக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு குரூப் 5 கண்ட்ரீஸில் வரும். அந்த குரூப் 5 கண்ட்ரி வர்றது எல்லாத்துக்கும் நமக்கு எல்லா பாலிசிஸும், எல்லா டேர்ம் ரைடரோ டேர்ம் இன்சூரன்ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. இனி இப்போ புதுசாக வந்து ஒரு சேஞ்ச் இதில் நான் எஸ்பெஷலி சொல்லணும், அது உங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ நமக்கு வெஸ்டர்ன் ஏஷியாவில் வந்து யுத்தம் வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒரு சர்க்குலர் இருந்தா என்ன வந்தேன்னா, அங்க இருக்கிற 19 கண்ட்ரியில் இருக்கிற ப்ரொபோசல்ஸ் வந்தா இப்போ பாலிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி, ப்ரொபோசல் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற 19 கண்ட்ரி ஏதுன்னு நான் காமிக்கிறேன். இது பார்க்கலாம். தெரியுது சார், தெரியுது தெரியுது சார், தெரியுது. தெரியுதா அது? பக்ரைன், பேப்பர்ஸ், ஈரான், இது பார்க்க முடியுதா? முடியுது சார். ஓகே. அது 19 கண்ட்ரி இருக்கு. அதாவது பஹ்ரைன், சிப்ரஸ், ஈஜிப்ட், ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைட், லெபனன், ஒமான், பலஸ்தீன், கத்தர், ரஷ்யா, சவுதி அரேபியா, சிரியா, டர்க்கி, யுஏஇ, யுக்ரைன், யமன். இந்த மாதிரி 19 கண்ட்ரியில ப்ரொபோசல்ஸ் இப்போ அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல், அதாவது சர்க்குலர் வந்துச்சு. இந்த சர்க்குலர் வந்துட்டு 1 மாசம் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 1 மாசத்துக்குள்ள வேறொரு சர்க்குலர் கூட வந்தேன். அது என்ன வந்திருக்குன்னா, இதுல வந்து ஒரு 5 கண்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லி வேறொரு சர்க்குலர் வந்தேன். அது என்ன வந்திருக்குன்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் தந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது பஹ்ரைன், குவைத், ஒமான், கத்தர், சவுதி அரேபியா,
யுஏஇ. யுஏஇனா உங்களுக்கு தெரியும், அந்த இது துபாய். அங்க இருக்கிறதுல ஒரு 60 lakhs வரைக்கும், அதாவது 60 லட்சம் ரூபா ப்ரொப்போஸ் பண்ணா 60 லட்சம் ரூபா வரைக்கும் ப்ரொப்போஸ் பண்ணலாம், இப்போ அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் தந்திருக்கு இந்த கண்ட்ரிஸ். அதாவது பஹ்ரைன், குவைத், ஒமான், கத்தர், சவுதி அரேபியா, யுஏஇ. இங்கே இருக்கிற ப்ரொப்போசல்ஸ் இப்போ வந்தால் 60 லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணலாம். இது ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் தான், அதாவது ரொம்ப லேட்டஸ்டாக வந்தது. இது சர்க்குலர் வந்திருக்கிறதே பாருங்க 24/3 மார்ச்சில் தான் வந்திருக்குது. புதுசாக வந்த ഏറ്റവും லேட்டஸ்ட் சர்க்குலர் தான் அது. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தது தான் இப்போ. இனி நான் மெடிக்கல், அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், யாருக்கு வந்து நம்ம வந்து என்ஆர்ஐ வர்றவருக்கு நான் மெடிக்கல், அதாவது மெடிக்கல் இல்லாம எப்படி பாலிசி கொடுக்கலாம். இப்போ மெடிக்கல் இல்லாம பாலிசி கொடுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே கான்செப்ட் மட்டும் யோசிச்சா போதும். அதாவது என்ன, அதாவது 10 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கணும், டிகிரி பாஸ் ஆயிருக்கணும். இது ரெண்டு கான்செப்ட் மட்டும் யோசிச்சா போதும். வேற ஒன்றும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்து குழப்ப வேணாம். 10 லட்சத்துக்கு மேல வருமானம், டிகிரி பாஸ் ஆயிருக்கணும், 3 மாசம் சேலரி ஸ்லிப் வேணும், அங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும், விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், என்ஆர்ஐ கொஸ்டினர் ஃபில் பண்ணணும், ஃபேட்கா ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகே. இனி ஃபேட்கா சொன்னதுனால நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றேன். யூஎஸ், யூகே, கனடா, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரீஸ்ல எல்லாமே ஃபேட்கா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுல ஒரு டின் நம்பர் എന്നുള്ള ஒரு கேள்வி இருக்கு. டின் நம்பர்னா என்ன? ஒரு வேறொரு கண்ட்ரியில டின் நம்பர்னு நமக்கு ஈக்குவலண்டா நம்ம இந்தியாவில் இருக்கிற டின் நம்பர் என்ன தெரியுமா? பேன் கார்டு நம்பர். அந்த பேன் கார்டுல இருக்கிற நம்பர் இருக்குல்ல, அதாவது ஒரு ஒரு கஸ்டமர் வந்து இல்ல ஒரு 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 சிட்டிசன் வந்து நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு நம்பர் தான் பேன் கார்டு. இதே மாதிரி வேறொரு கண்ட்ரிக்கு வேறொரு பேரா இருக்கும்ல. நமக்கு பேன் கார்டுன்னு சொல்லும், அப்போ வேறொரு கண்ட்ரிக்கு வேறொரு பேரா இருக்கும். அந்த பேரு தான் டின் நம்பர். இந்த டின் நம்பர் நம்ம வாங்கணும், மேண்டேட்ரி. அமெரிக்கா இருந்தா அது சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லும். அயர்லாண்டா இருந்தா அதுக்கு டின் நம்பர் தான் வருது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பேரா இருக்கும். இது கஸ்டமர் கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும். அப்ப அவர்கிட்ட நம்ம அது கேட்டு வாங்கணும். ஃபேட்கா ஃபார்ம்ல நம்ம ஃபில் பண்ணும்போது இது கரெக்டா வாங்கணும். இது ഞാൻ இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, இது இல்லைன்னா நீங்க விசா நம்பர் எழுதிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ எல்ஐசி வந்து அது கரெக்டா செக் பண்றேன். இப்போ நம்ம அது கரெக்டா கொடுக்கலனாலும் பாலிசி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது கேட்டு வாங்கி அப்டேட் பண்றாரு. இந்த ஒரு கேஸ் வந்துச்சு, அதனாலதான் சொல்றாரு. இனி இது பாருங்க, இதுதான் நமக்கு அந்த நான் மெடிக்கல் கன்செப்ட்ல கொண்டு வர்றது நான் சொன்னது. அதாவது அவரொரு கிராஜுவேட்டா இருக்கணும், 10 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா என்ஆர்ஐ கஸ்டமரும் இந்த கேட்டகரியில் வரும். இந்த கேட்டகரியில் வர்றதுனால தான் நமக்கு வந்து அது மெடிக்கல் இல்லாம பண்றதுக்குள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகே. இனி எம்ப்ளாயா இருந்தால் நம்ம என்ன வாங்கணும்? 3 மாசம் சேலரி ஸ்லிப்பு வாங்கணும். இது வாங்கணும், ஏது 3 மாசம் சேலரி ஸ்லிப்பும் அந்த சேலரி கிரெடிட் ஆகிறது வாங்கணும். இனி இப்போ ஒரு டவுட், நமக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. என்ஆர்ஐனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் என்ஆர்ஐ பண்றவர் எல்லாமே பிசினஸ் தானே பண்ற வெளியில. அப்ப அவர்கிட்ட நம்ம எப்படி சேலரி ஸ்லிப்பு மற்றதெல்லாம் வாங்க முடியும்? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன வாங்கணும்னா 50 லட்சத்துக்கு மேல இது இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட என்ன வாங்கணும்னா, அங்க ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்க இந்தியால பண்றதுக்கு தான் ஐடிஆர்னு சொல்லும், அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் சொல்லும். பட் வெளியில பண்றதுக்கு அங்க வேறொரு பேர் இருக்கும். இல்ல அந்த கம்பெனியோட ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் வாங்கினாலும் நம்ம அக்செப்டபிள் தான். அதாவது ஒருத்தர் அங்கே போய் பிசினஸ் பண்றாரு, அங்கே அவர் சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தா டாக்ஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். இப்போ டாக்ஸ் ஃபைல் பண்ணலைனாலும் என்ன பண்ணோம், அங்கே ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் 3 வருஷத்தை ஆடிட்டிங் ரிப்போர்ட் வாங்கினாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும், ஏது பாலிசி கம்ப்ளீஷனுக்காக அக்செப்ட் பண்ணணும். ஓகே. இனி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது. குரூப் 1 பிளானில் பாருங்க, 35 வயசு வரை 50 லட்சம் வரை நான் மெடிக்கல் இருக்கு. நீங்க வீடியோ மெடிக்கல் மட்டும் எடுத்தா 1 கோடி வரை கொடுத்துக்கலாம். 45 வயசு வரை 25 லட்சம் லிமிட் இருக்கு. 50 வயசு வரை 13 லட்சம் லிமிட் இருக்கு. வீடியோ மெடிக்கல் எடுத்தா இப்போ இது வரைக்கும் நமக்கு இதுவரை எக்ஸ்டென்சிவா நமக்கு கொடுத்துக்கலாம். அது எவ்வளவு வருது? 20 லட்சம் வரை வருது 50 வயசுக்குள்ள. ஸோ இதெல்லாம்
இந்த நான் மெடிக்கல் லிமிட்டுக்குள்ள வர்றது தான். இனி இது ഞാൻ திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தது தான். எந்த கேட்டகரியில் வரும் എന്നുള്ളത് எல்லாமே அது விட்டுலாம். വീഡിയോ മെഡിക്കൽ എടുക്കണം. ഇനി ഉങ്ങൾക്കൊരു ഡൗട്ട് இருக்கும்ல, ജീവൻ അക്ഷയ് അതായത് പെൻഷൻ പോളിസി സിംഗിൾ പ്രീമിയം എന്നുള്ളത് NRIക്ക് കൊടുக்கலாமான்னு. அது எவ்வளவு வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். ஆனா குரூப் 5 கண்ட்ரியில் இருக்கிற இதில் தான் நம்ம யூஸ்வலாக கொடுக்க முடியும். அதில் இருக்கிறவருக்கு தான் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும். ஒரே ஒரு கன்செப்ட் நம்ம பார்த்தா போதும். இது மைண்டில் இருக்கிற NRI இருந்தால் குரூப் 5 கண்ட்ரியில் வரணும். குரூப் 5 கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நமக்கு எந்த பிளான் வேணாலும் நமக்கு கொடுத்துக்கலாம். இனி இப்போ ஜிஎஸ்டி வேவர் நமக்கு இல்லை, அதனால நம்ம அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி உங்களுக்கு ഏറ്റവും தெரிய வேண்டிய விஷயம் இது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஏரியா தான். அதாவது நம்ம NRIக்கு பாலிசி கொடுக்கும்போது திருப்பி கொடுக்குற அமௌண்ட் டாக்ஸ் பிடிக்குமா பிடிக்கலையா, இது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கிற ஒரு கேஸ் தான். இது நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அது எப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியும்ல 10-10D ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது எப்படி, அதாவது நம்ம கட்டுற பிரீமியத்தோட 10 மடங்குக்கு மேலே சம்மஷோடு இருந்தால் 10-10D ஆப்ளிகபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ഞാൻ சொல்கிறேன், ஒரு ஜீவன் அதாவது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் சொல்கிறேன், நவஜீவன் ஸ்ரீ. ഓക്കെ, അതിൽ 6 വർഷം പ്രീമിയം കട്ടർ ഓപ്ഷൻ, അതിൽ 2 ഓപ്ഷൻ കൊടുത്തിருக்கு, 7 മടങ്ങ് കവറേജ് 10 മടങ്ങ് കവറേജ് അല്ലേ. 7 മടങ്ങ് കവറേജ് കൊടുക്കുമ്പോൾ என்ன ஆகும்னா, நம்ம கட்டுற பிரீமியத்துக்கு 7 மடங்கு சம்மஷோட கம்மி தான் இருக்கும். கரெக்டு தானே. 10 மடங்கு கவரேஜ் கொடுத்தா கண்டிப்பா நமக்கு 10 மடங்கு கவரேஜுக்கு மேலே இருக்கு, அதாவது வருஷ பிரீமியத்துக்கு 10 மடங்கு மேலே தான் சம்மஷோடு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு டாக்ஸபிள் இல்லை, பட் அதுக்குள்ள இருந்தால் டாக்ஸபிள் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும், அதாவது ஒரு ஜீவன் உത്സവ பிளானுக்கு 10 லட்சம் ரூபாயோட பாலிசிக்கு வருஷ பிரீமியம் 5 வருஷம் கட்டுற மாதிரி இருந்தால் வருஷம் பிரீமியம் எவ்வளோ வரும், 2 லட்சம் ரூபா. கரெக்டு தானே. 2 லட்சம் ரூபா, 2 லட்சத்திൻ്റെ 10 மடங்கு கவரேஜ் எவ்வளோ வரும், 20 லட்சம் வரும். பட் சம்மஷோட எவ்வளவு இருக்கு, 10 லட்சம் தான் இருக்கு. இந்த மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே, அதாவது 10 மடங்குக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பாலிசிக்கோட அமௌண்ட் வந்து டாக்ஸபிளா இருக்கு. ஸோ அது NRI அக்கௌண்டில் ஒரு அமௌண்ட்டிലേക്ക് NRI அக்கௌண்ட்டிലേക്ക് கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கண்ட்ரியோட ரூல் வச்சு தான் நம்ம டாக்ஸ் பிடிக்கும். பட் NRI அக்கௌண்ட்டில் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், ஒருத்தர் ஒரு NRI கஸ்டமர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா டெபாசிட் போட்ட ஜீவன் அக்ஷயில மாசம் மாசம் வட்டி வாங்கிட்டு இருக்கு, ஓகேவா. அது NRO அக்கௌண்ட்டில் போற மாதிரி இருந்தால் LIC டாக்ஸ் பிடிக்க மாட்டேன், TDS பிடிக்க மாட்டேன். பட் அது ஒரு NRI அக்கௌண்ட்டிലേക്ക് கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணும்னா அதுக்கு TDS பிடிக்கும். இனி TDS பிடிக்காம இருக்கிறதுக்கு கஸ்டமர் என்ன பண்ணும் தெரியுமா, கஸ்டமர் என்ன பண்ணோம்னா அதுக்கு ടാക്സ് റെസിഡൻസി സർട്ടിഫിക്കറ്റ് TRC എന്നൊരു സർട്ടിഫിക്കറ്റ് இருக்கு. இது പക്ഷേ இந்த கஸ்டமர் எங்கேருந்து வாங்கணும் தெரியுமா, எந்த கண்ட்ரியில் இருக்கிறாரோ அந்த கண்ட்ரியோட அந்த கண்ட்ரியில் இருந்து தான் வாங்கணும். இந்த TRC சர்டிஃபிகேட்டை நம்ம அப்டேட் பண்ணி விட்டா இதோட மீனிங் என்னன்னா, நான் இந்த டாக்ஸ் எல்லாம் அங்கே ஃபைல் பண்ணிடுறேன், நீங்க எனக்காக இங்கே டாக்ஸ் பிடிக்க வேணாம்னு அவர் டிக்ளேர் பண்றது தான். இந்த டிக்ளரேஷன் வாங்கினா நம்ம அந்த NRI அக்கௌண்ட்லேக்கு கொடுக்கும்போது டாக்ஸ் பிடிக்க மாட்டேன், இல்லைன்னா டாக்ஸ் பிடிச்சுதான் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது ஒரு கஸ்டமர் வந்து பழைய பாலிசி, ஜீவனானந்த பாலிசிக்கு முன்னாடி ஷார்ட் டேர்ம் பாலிசி இருந்துச்சு, அதாவது 10 வருஷம் கட்டுறதோ 5 வருஷம் கட்டுறதோ எல்லாம் இருந்துச்சுல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா 10 மடங்கு கவரேஜுக்கு மேலே இருக்கிறதுனால அந்த 10-10D ஆப்ளிகபிலிட்டி வரல. அப்போ கஸ்டமர் என்ன கேட்டேன்னா, எனக்கு NRI அக்கௌண்ட்லேயே பணம் திருப்பி தரணும், நான் எல்லா பணம் NRIயில் தான் கட்டியிருக்குன்னு சொன்னேன். அப்போ என்ன பிரச்சனைனா, NRI அக்கௌண்ட்டில் கொடுக்கும்போது இப்போ இருக்கிற ரூல் படி USA இருந்தால் 30.9% டாக்ஸ் பிடிக்கும். அதாவது 10 லட்சம் ரூபாய் இருந்தால் 3,09,000 ரூபாய் டாக்ஸ் பிடிக்கும். அந்த டாக்ஸ் பிடிச்சுதான் கொடுத்தேன் TDS, ஏன்னா NRI அக்கௌண்ட்டில் கொடுத்ததுனால. அப்போ சில கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, சார் NRI அக்கௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா பாலிசியும் இல்லை,
டாக்ஸ் பிடிக்கக்கூடிய பாலிசி இருந்தால் அதில் டாக்ஸ் பிடிச்சதா தருவோம்னு நம்ம சொல்லணும், முன்னாடி சொல்லலாம். அப்போ அவர்கிட்ட நம்ம சஜஸ்ட் பண்ண என்னன்னா, சார் என்ஆர்ஐ அக்கௌண்ட் விட்டுருங்க, இங்க ஊர்ல இருக்கிற என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்குல்ல, நீங்க அதுலயும் வாங்கிடுங்க, அதுல டாக்ஸ் பிடிக்காம தந்துருவோம்னு நமக்கு தைரியமா சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் இருந்தது எனக்கு சொல்லலாம், அதுக்காக தான் நான் சொன்னேன். இனி சில கண்ட்ரி இருக்கு, அது எப்படின்னா அந்த கண்ட்ரில வந்து டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, பிரான்ஸ், நேபாள், சவுத் ஆப்பிரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன், ரஷ்யா, குவைத், சவுதி அரேபியா, யுஏஇ, மொரீஷியஸ், இதுல எல்லாம் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். அப்ப இதுல இருக்கிற என்ஆர்ஐ அக்கௌண்டா இருந்தா இதுல டாக்ஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் இதெல்லாம் பேமெண்ட் போற டைம்ல தான் வரும், முன்னாடி இல்லை. ஓகே, ஸோ இதுதான் என்ஆர்ஐ மெயில் ஆர்டர் பிசினஸை பத்தி எனக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. பட் இதுல நிறைய இருக்கு, நிறைய கான்செப்டுகள் இனியும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. பட் ഞാൻ അതിൽ മെയിനാ ടച്ച് பண்ணது என்னன்னா, எந்த கண்ட்ரியில கொடுக்க முடியும், எந்த கேட்டகரி ஆள் வந்து எந்த இதில் கொண்டு வரலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ஸு, ஒரு என்ஜினியர், அங்கே பிசினஸ் பண்றவர், இவர் எல்லாம் என்ஆர்ஐ கேட்டகரியில் வரவர் தான். அவர் எல்லாரும் கண்டிப்பா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்தால் நமக்கு தைரியமா ப்ரொபோஸ் பண்ணலாம். தைரியமா இந்த சென்ஸ் தைரியமா பாருங்க, 46 வயசு முதல் 50 வயசு வரை இருக்கிறவருக்கு 20 லட்சம் வரை நம்ம ஒரு மெடிக்கல் மட்டும் பண்ணலாம். அந்த மெடிக்கல்னா வீடியோ மெடிக்கல் மட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நம்ம விடக்கூடாது. அந்த என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு நிறைய பாலிசிஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அவரே நமக்கு அப்ரோச் பண்ணலாம். அவருக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஜீவன் உத்சவ் அதே மாதிரி பென்ஷன் பாலிசிஸ் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தான், நல்ல பிரீமியம் கட்டக்கூடிய கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவரே நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு 4-5 என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி இருக்கிறவரை எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருக்கு எல்லாருக்கும் இனி அங்கே இருந்தே மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் என்ஆர்ஐ ആൻഡ് മെയിൽ ഓർഡർ ബിസിനസ്. എല്ലാവർക്കും ഞാൻ சொன்னது கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கும்னு ഞാൻ நம்புறேன். பட் இதுல ஒரு கேஸ் நம்ம வந்தாதான் நமக்கு கொஞ்சம் கூட டெப்தா சொல்ல முடியும். ஏன்னா பாருங்க, அந்த கண்ட்ரிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 250 கண்ட்ரி இருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு திடீர்னு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஒரு கண்ட்ரி வந்தா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான், அந்த எந்த குரூப்பில் வருதுன்னு மட்டும் பாருங்க. குரூப் 5 இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமா நமக்கு ப்ரொசீட் பண்ணலாம். குரூப் 1 இருந்தா கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால கேஸ் பை கேஸ் பார்ப்போம், ஒவ்வொரு கேஸை நம்ம பார்ப்போம். பட் இந்த வருஷம் இப்போ இந்த கிளாஸில் இருந்த எல்லாரும் இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு என்ஆர்ஐ கேஸ் கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ. சார் இதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து குரூப் எந்த கண்ட்ரிக்குமே குரூப் 1, 2, 3, 4, 5 நோடு தானே சார் வந்துச்சு ஸ்லைட்ல. ஆமா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியாது. குரூப் 5 வந்து இல்ல டேர்ம் அதுவும் ரைடர், நோ தான். ஆமா டேர்ம் ரைடர், ஏடிடிபி, പിന്നെ பிடபிள்யூபி. பிடபிள்யூபி, இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஓகே, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நமக்கு என்ஆர்ஐ கொடுக்கவே முடியாது. எந்த எந்த என்ஆர்ஐக்கும் கொடுக்க முடியாது. ஆமா. ஓகே, ஷேர் க்ளோஸ் பண்ணிடுங்க சார். கொஸ்டின் ஆன்சர். நன்றி சார், சூப்பர் சார். கிட்டத்தட்ட 300 பேர் இங்க உட்காந்துருக்கோம். சில பேர் தான் வெளில போயிருக்காங்க, பிறகு 300 பேர் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க சார். மகிழ்ச்சி சார், அருமையா இருந்தது. என்ஆர்ஐ அண்ட் மெயில் ஆர்டர் பிசினஸ் இதோட தெளிவா சொல்லி கொடுக்கவே முடியாது சார். அருமையா புட்டு வச்சுட்டீங்க. இனிமேலுக்கு நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு 4 பாலிசி எங்கேயாச்சும் பார்த்து வெளிநாட்டில் உள்ளவங்களா பார்த்து மெயில் ஆர்டர் பிசினஸ் கண்டிப்பா செய்வோம் சார். நண்பர்களே, சார்கிட்ட கேள்வி கேட்கறவங்க தங்களுடைய கிளை பேரு, தங்களுடைய பேரை சொல்லி கேள்வி கேளுங்க. சுருக்கமா கேளுங்க. கரெக்டா 9:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லையோ? அதே வராங்க பாருங்க. ஸ்ரீதரன் சார், வீடியோல வாங்க சார். வீடியோல வர முருகன் அண்ணனுக்கு தான் முதல்ல. முருகன் அண்ணா, கிருஷ்ணகிரி சார். வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப நம்ம போறதுல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திட்டீங்க சார். சார் இது இப்ப என்ஆர்ஐ வந்து இங்க நம்ம கண்ட்ரிக்கு வந்த பின்னாடி அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்கலாம் தானே சார்? இது இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி எனக்கு தெரியல. இந்தியா வந்த பின்னாடி நாம இங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நாம அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா சார்? அல்ல, அதுதான் அவர் எந்த கண்ட்ரியில, அதாவது இப்போ குரூப் 5 தான் இருக்கிறாரு. குரூப் 5 இருந்தா கொடுக்கலாமே, தைரியமா கொடுக்கலாமே. குரூப் 5 வந்து டேர்ம் ரைடரும் கொடுக்கலாம், டேர்ம் இன்சூரன்ஸும் கொடுக்கலாம். ஓகே ஓகே சார், அதுல பிரச்சனை இல்ல. ஓகே சார். தேங்க்யூ சார்.
ஓகே. நன்றி நன்றி முருகன் அண்ணா. அடுத்தது மூர்த்தி. மூர்த்தி அண்ணா பேசுங்கண்ணா. வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சார். சார் உங்க வாய்ஸ் எவ்வளவு அருமையா இருக்கு சார். வாய்ஸ் கேட்க கேட்க கேட்டுனே இருக்கலாம் போலக்கு சார். அப்படியா? சார் சார் திருச்சூர்ல எங்க ஏபிஎம் சார் அனில் ஜார்ஜ்னு சொல்லிட்டு இப்போ பிஎம் ஆகிறாரு. சரி. ஜீவன் உமங்கு வாட்ஸ்அப்லயே வந்து 5 லட்சம் வாட்ஸ்அப்லயே 3 மாசம் ஃபாலோ பண்ணி ஜீவன் உமங்கு 2 பாலிசி வாங்கினேன் சார். என்னுடைய கஸ்டமர் வந்து 5 கண்ட்ரி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, மலேசியாவில இருந்து என்னுடைய கஸ்டமர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சார். ஜீவன் ஷார்ட் 5 lakhs தரலாமா இல்ல 10 lakhs தான் கொடுக்க முடியுமா? நீங்க சொன்னீங்க 10 lakhs தானே. இல்ல, இப்போ அவர் இங்க ஊர்ல வந்து பண்ண மாதிரி இருந்தா 5 lakhs கொடுக்கறதுல தப்பு இல்ல. பட் அங்க இருந்து மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா 10 லட்சம் கொடுத்தாதான் ஆகணும். அப்ப அது கம்மி இல்ல சார். 10 lakhs தான் மினிமம். 10 lakhs தான் மினிமம். அது சம்மஷோடு வந்து நம்ம 10 lakhs தான் கொடுத்துதான் ஆகணும். மெயில் ஆர்டர் பிசினஸ், அதாவது கஸ்டமர் வந்து வெளிநாட்டில் இருக்கு, அங்கே இருந்து நம்ம பாலிசி வாங்கணும்னா மினிமம் சம்மஷோடு 10 லட்சம். ஓகே சார். வெள்ளூர் வந்துட்டாங்கன்னா நம்ம 5 lakhs வாங்கிக்கலாம். அதாவது உங்க ஊருக்கு வந்துட்டா பின்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 லட்சம் 5 லட்சம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே சார். 2 months வராங்க. அது பிரிச்சு அப்ப வரட்டும் வந்தே பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி அண்ணா. செல்வம் கங்கா வீடியோல வரும் சார். வீடியோல வந்தாதான் நான் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருக்காங்க சார், என்ஆர்ஐ. சரி. அவங்க வந்து ஆக்சுவலா ஹேண்டிகேப்டு சார், ஆக்சுவலா டிசேபிள் பர்சன். ஆக்சுவலா அவங்க கம்பெனில வந்து விபியா இருக்காங்க, வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. சரி. சாஃப்ட்வேர் கம்பெனில. அவங்களுக்கு வந்து மெயில் ஆர்டர் பண்ண முடியுமா சார்? ஆக்சுவலா டிசபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. டிசபிலிட்டி மெயில் ஆர்டர் அப்போ நமக்கு சிக்கலாயிடுமே. என்ன பிரச்சனைனா, டிசபிலிட்டிக்கு அப்போ நம்ம அந்த டிசபிலிட்டி கொஸ்டினேர் அந்த ஃபார்ம் அதெல்லாம் பண்ணோம்ல. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ற மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கண்ட்ரியில இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சீப்பு. பட் வெளிநாடு போயிடுச்சுன்னா நம்ம சும்மா பாக்குற இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கே அதுக்கு 10,000 12,000 20,000 ரூபாய் செலவாயிடும். இப்ப நம்ம கொடுக்குற அந்த டிசபிலிட்டி கொஸ்டினர் எல்லாம் அங்கேருந்து ஃபில் பண்ணி நீங்க வாங்கணும்னா அதுதான் ஒரு பிரீமியத்தோட பாதி செலவு அதிலே போயிடும். அதனால நம்ம அது அங்கே மெயில் ஆர்டர் பிசினஸ் இந்தியா வரும்போது பண்ணலாம். ஆமா மெயில் ஆர்டர் பிசினஸ் ഞാനത് സജസ്റ്റ് பண்ண மாட்டேன். அது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். பின்ன ஏதாச்சும் மறுக்க ரெக்குயர்மெண்ட் கேட்டுட்டே இருந்துச்சுன்னா அது சிரமம் தானே. நம்ம கஸ்டமரே அது சமாளிக்க முடியாது. இந்தியாவுக்கு வந்தா பண்ணலாம் சார். இங்க வந்து பண்ணுங்க. இந்தியாவுக்கு வந்தா இது பிரச்சனை இல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்க ஊர்ல தானே இருக்கு. அப்பவே நம்ம அந்த 20 லட்சத்துக்குள்ள இருந்தாச்சுன்னா நம்ம லோக்கல் டாக்டரே வச்சு அந்த டிசபிலிட்டி கொஸ்டினேரும் மத்ததெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம நீட்டா பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 crore பேசியிருக்கேன் சார். ஆக்சுவலா 1 crore தைரியமா பண்ணுங்க. அப்ப பிரச்சனை. அப்ப ஸ்பெஷல் ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும் வந்துடும். அப்ப ஸ்பெஷல் ரிப்போர்ட் வரும்போது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தைரியமா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டிபிஓ வழி தானே போக போறேன். அப்ப அந்த ஃபுல் மெடிக்கல் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அங்கே போய் மெடிக்கல் எடுக்கிறது நான் எங்கேயும் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. ஓகே சார். பிரீமியத்தோட பாதி காசு இதுக்கே செலவு பண்ண வேண்டியது. அது நமக்கு தேவையில்லை. அருமையான ஐடியா சொல்லியிருக்கீங்க சார். நன்றி. கிரிதரன் சார். கிரிதரன் என்ன சொல்லிட்டு பேசுங்க சார். சார் நான் ஈரோடு நார்த் பிரான்ச்சுங்க சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ என்னோட கிளைண்ட் வந்து லண்டன்ல இருக்காங்க சார். ஒரு ஃபீமேல். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஆக்சுவலா அவங்க ஒரு ஜாப்ல இருந்தாங்க. பட் ஆனா இப்ப கரண்ட்ல ஜாப் இல்ல. அவங்க ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாமே வந்து மெயில்ல வச்சு விட்டாங்க. எனக்குமே மெயில் வந்துருச்சு. எல்லாமே இப்ப முடிஞ்சது. பட் ஆனா இப்ப ஹஸ்பண்ட் ஈக்குவல் இன்சூரன்ஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இனிமேல் தான் விசாரிக்கணும். ஆக்சுவலா இதெல்லாம் நடந்ததுன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேல தான் நடந்தது. மறுபடியும் அடுத்து இன்னும் ப்ரொசீட் பண்ணாம இருக்கு. இப்ப அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணி கொடுக்கலாம் சார்? அல்ல, இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, அவருக்கு வந்து இப்ப ஜாப் இல்லையா? ஆமா சார். இப்ப கரண்ட்ல ஜாப் இல்ல சார். அவருக்கு ஜாப் இல்ல. அவர் லண்டன்ல இருக்கும்போது அப்போ யூகேயா இருக்கு. அப்போ குரூப் 5 கண்ட்ரியா இருக்கு. அவரு இந்தியன் சிட்டிசன் தானே எல்லாமே. அந்த ஓசி கார்டும் இல்ல. ஆமா சார். 2 பேருமே இந்தியன் சிட்டிசன் தான். எங்க கிட்ட ஆல்ரெடி இங்க இருக்கும்போது பாலிசி எடுத்திருக்காங்க. அது ரன்னிங்ல தான் இருக்கு. ஒய்ஃபுக்கு இருக்கு. ஹஸ்பண்டுக்கு நான் இப்பதான் கேட்டிருக்கேன் என்னன்னு. பட் ஆனா இப்ப ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 10 lakhs வந்து போயிட்டு இருக்கு சார். மணி பேக்ல போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து உட்சப்ல 25 lakhs போடுறாங்க. பட் ஆனா இப்போ ஹஸ்பண்டுக்கு இன்சூரன்ஸ் ஈக்குவலா 25 lakhs காட்டினா மட்டும்தான் இப்ப கொடுக்க முடியுமா சார்?
அல்ல அது ஈக்குவல் இன்சூரன்ஸ், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஈக்குவல் இன்சூரன்ஸ் வேணும். ஓகே சார். ஓகேவா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ நீங்க 25 லேக்ஸ் பிச் பண்ண போறேன்னா கண்டிப்பா அவருக்கு ஹஸ்பண்டுக்கும் 25 லேக்ஸோட ஈக்குவல் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நமக்கு இப்போ கொடுக்க முடியும். இப்போ மெயில் ஆர்டர் ஓகே, நீங்க ப்ரப்போசல் வாங்குறாரு, அதுல விட்னஸ் பண்ணிருக்கிறது, வெளியில இருக்கிற அங்கே இருக்கிற ஏதோ ஒருத்தர் பண்றாரு, அவரோட பேன் கார்டு அல்ல அவரோட விசா பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கியிருக்கு, இருக்கிற எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் வாங்கியிருக்கு, எல்லாம் பக்காவா இருக்கு. வீடியோ மெடிக்கலும் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பட் என்ன பிரச்சனைனா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில் கொடுக்கணும்னா ஈக்குவல் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி. ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு இருக்கோ அது வச்சுதான் நம்மளால பண்ண முடியும். இல்ல நீங்க அங்க ஒரு இப்ப என்ஆர்ஐ ஆகும்போது வேற பிரச்சனை என்னன்னா, நமக்கு வேற எது சும்மா ஜாப் இருக்குன்னு சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு ப்ரூஃப் கேட்கும். கண்டிப்பா அவருக்கு அது சேலரி ஸ்லிப்பும் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும். அதனால நீங்க நம்ம லோக்கல்ல இந்தியால முடிக்கிற மாதிரி சும்மா டியூஷன் அங்க அந்த மாதிரி எழுதவே முடியாது. அப்ப அதனால ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில கொடுத்தா ஈக்குவல் கண்டிப்பா வரணும். அது அவங்க இந்தியாவுக்கு வந்து பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான். அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குங்கிற பட்சத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு ஈக்குவல் இன்சூரன்ஸ் காட்டி தான் பண்ண முடியும். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில கொடுத்தாலே ஈக்குவல் இன்சூரன்ஸ் கொடுத்ததான் ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணோம்னா, நான் என்ன சொல்றேன்னா அங்க எல்லாம் அண்டர் ரைட்டிங் எப்படி என்ஆர்ஐ பாலிசி எல்லாமே டிவிஷனல் ஆஃபீஸ் போய் தான் வருதா, அதை பிரான்ச்ல கம்ப்ளீட் ஆகுமா? இல்ல டிவிஷனல் ஆஃபீஸ் போய் தான் சார் வரும். டிவிஷனல் அப்ப கண்டிப்பா டிவிஷனல் ஆஃபீஸ் போச்சுன்னா அவர் அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்கும். இந்த சென்ஸ் இவர் என்ன இது பண்றாரு, அதுக்கு நீங்க என்ன எழுதினாலும் പിന്നെ ഞാനൊന്നും സജസ്റ്റ് பண்ணுவோம். அது எப்படின்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா அவருக்கு ஓன் இன்கம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. 25 லேக்ஸுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷனே போதும். 50 லேக்ஸ் வரை பிஎஃப்டி வச்சு பண்ணலாம். ஈக்குவல் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியலன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஓன் இன்கம் மாதிரி காமிச்சு 25 லேக்ஸுக்குள்ள நீங்க ப்ரொபோசல் அனுப்புறது பெட்டரா இருக்கும். ஓகே சார். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம சீவன் ஜாத்தி கொடுக்க சொல்லி ஒரு ஆளுக்கு உங்களுக்கு போட்டு விட்டாங்க. யாரு ஒரு பார்ட்டிசிபென்ட் இப்ப நம்ம குழுல இருக்கவங்க சீவன் ஜாத்தி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜீவன் சாத்தி. ஆமா ஆமா கரெக்ட் தானே. முரளி சார் ஸ்பீச் வரல, வாய்ஸ் வரல. மீட் எடுத்துட்டு பேசுங்க. இல்ல வாய்ஸ் வரல. மைக் எடுத்துட்டாரு, உங்க ஸ்பீக்கர் எடுத்துருங்க. மைக் சரியில்லைன்னு நீங்க எடுத்துருங்க. அது முள்ளுத்தை எடுத்துட்டு பேசுங்க. வாய்ப்பு இல்லைன்னா வாய்ஸ் வரல. சரி, முத்துப்பாண்டி கொடுங்க. முத்துப்பாண்டி அண்ணா, மதுரை முத்துப்பாண்டி அண்ணா பேசுங்க. சார் வணக்கம். முத்துப்பாண்டி சார், மதுரையில இருந்து. உங்களுடைய தமிழ் வந்து முன்னாடி விட இப்ப வந்து ரொம்ப சிறப்பா அருமையா இருக்குறார். ஓ அப்படியா? 10 வருஷத்துல 7 வருஷம் இங்கதான் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். முன்னாடி எடுத்த கிளாஸோட இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். எனக்கு 2 கொஸ்டின் அந்த இதுல வந்து இப்ப மெடிக்கல் வந்து எடுக்கிறோம்ல சார், மெடிக்கல் எடுக்கும்போது இப்ப வீடியோ மெடிக்கல் கம்பல்சரியா சார்? அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் வீடியோ மெடிக்கல் கம்பல்சரியா சார்? என்ன இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது இந்தியால வந்துச்சுன்னா நான் மெடிக்கல் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்படி, அதாவது அவருக்கு 10 லட்சத்துக்கு மேல வருமானம், டிகிரி பாஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டுள்ள கேட்டகரியில் வந்துச்சுன்னா அவருக்கு மெடிக்கல் தேவையில்லை. பட் நான் சொன்ன வேறொரு கான்செப்ட் என்னன்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிங்கப்பூர்ல ஒரு தியேட்டர் ஆப்ரேட்டர் பார்த்தா ஒரு 60,000 ரூபா தான் சேலரி இருக்கும். அவருக்கு ஒன்றும் படிக்கல, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு. அப்புறம் அங்கே போய் வேலை செய்யறாரு. பட் அவர் என்ஆர்ஐ தானே, என்ஆர்ஐ தான். பட் அவர் டிகிரி பாஸ் ஆகல, அவருக்கு இவ்வளவு வருமானம் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு மெடிக்கல் எடுத்துதான் ஆகணும். அது வீடியோ மெடிக்கல் தான் எடுக்கணும்னு மேண்டேட்டரி ஒன்றும் இல்லை. ஊர்ல வந்துச்சுன்னா இங்க லோக்கல் மெடிக்கல் இருக்குல்ல, நம்ம டாக்டர் நார்மல் டாக்டர் இருக்கிறது பண்ணலாம், இல்ல வீடியோ மெடிக்கல் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். வீடியோ மெடிக்கல் மேண்டேட்டரி சொன்னது மெயில் ஆர்டர் பிசினஸ், அதாவது கஸ்டமர் அங்கே இருக்கு, இங்க வரல. பட் நம்ம ப்ரொபோசல் அனுப்பி கொடுத்து பண்றாருன்னா வீடியோ மெடிக்கல் மேண்டேட்டரி. இன்னொரு கொஸ்டின் சார், இந்த சைல்டுக்கு வந்து அங்க வந்து பிறந்துடுறாங்க, பிறக்கிறது வந்து அவங்க ஃபாரின்ல பிறந்துடுறாங்க. இப்ப அவங்க சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்க இந்தியாவில தான் வந்து தங்க போறாங்க அப்படின்னா அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அந்த இல்ல இப்ப பிறந்தது விட்டுருங்க, பிறந்தது அங்கே இருந்தாலும் இந்தியன் சிட்டிசனா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தா ஓகே, இல்ல இனி இந்தியன் பாஸ்போர்ட் இல்லைன்னா கூட ஃபாரின் நேஷனல் இந்தியன் ஒரிஜினல் கான்செப்ட் வரும். அப்போ ஒரு ஓசிஐ கார்டு இருந்தா போதும்.
ஓசிஐ கார்டு இருந்தா போதும். அப்படி இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் வரும்போது நம்ம கஸ்டமர் கிட்ட சஜஸ்ட் பண்ண வேண்டிய என்ன தெரியுமா, நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தானே போட போறேன், இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ண போறேன், பணம் திருப்பி வாங்கணும்னு அக்கௌண்ட் நம்பர் வேணும். அதனால நம்ம இப்போ எல்லார்கிட்ட என்ன சொல்லி வைக்கணும்னா, ஒரு பாலிசி போட்டாலும் இப்போ எங்கிட்ட இங்கே அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும், சார் ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் கண்டிப்பா நீங்க எடுக்கணும், அதை எடுத்து ஆக்டிவா வச்சிருக்கணும். அதை ஆக்டிவ் அல்லாம விட்டாலும் என்ன பிரச்சனை தெரியுமா, இதை ஆக்டிவ் பண்ணணும்னா இந்த கஸ்டமர் இங்க வந்தாதான் பேங்க்காரன் ஆக்டிவ் பண்ணும், இல்லைன்னா ஆக்டிவ் பண்ண மாட்டேன். அதனால ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் மேண்டேட்ரி, அது ஆக்டிவாவே இருக்கணும். அது நம்ம எந்த எந்த ஆளுக்கு பாலிசி கொடுத்தாலும் நம்ம இது சொல்லணும். இப்போ நிறைய கேஸ் வந்திருக்குல்ல, பழைய அந்த 150 அந்த பிளான் எல்லாம் போட்டிருக்கிறது மணி பேக் எல்லாம் இப்போ குழந்தைகளுக்கு போயிட்டு இருக்கு. என்ஆர்ஐ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் இல்லை, நம்மளால கொடுக்கவும் முடியல. அது பாலிசி டெபாசிட்டா, அதாவது புது பாலிசிக்காக கன்வெர்ட் பண்ணாலும் இதே பிரச்சனை இருக்கு, அப்பவும் அக்கௌண்ட் இல்லை. ஸோ அதனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது நம்ம சொல்லி வச்சிருங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு ஓசிஐ கார்டு இருக்கிறவருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு என்ஆர்ஐக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார், நன்றி. அடுத்து திருச்செங்கோடுல இருந்து மதியழகன் அண்ணா பேசுங்கண்ணா. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கு மதியழகன் சார்? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரான்ச் சார். இன்னைக்கு எங்க ஊர்ல திருச்செங்கோடுல தேர் பண்டிகைங்க. ஓ, இன்னைக்கு அதான். ஆமாங்க சார். 4 வருஷம் தொடர்ச்சியா பாத்துருக்கு. இப்ப அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்நாடு இந்த மாதிரி நடக்குதான்னு கூட எனக்கு தெரியும். வாங்க, கண்டிப்பா வாங்க, தேர் பண்டிகை கண்டிப்பா வரேன். வாங்க சார், வாங்க சார். ஒரு இது டவுட், என்னோட கஸ்டமர் வந்து யூஎஸ்ல இருக்கிறாப்ல, ஏற்கனவே ஒரு 10 lakhs பாலிசி தான் இருக்குது அவர்கிட்ட. இப்ப ஒய்ஃபுக்கு வந்து இது ஸ்டூடெண்ட் இதுல தான் அவங்க ஸ்டூடெண்ட் விசால தான் அவங்க வந்து யூஎஸ் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாலிசி கொடுக்க முடியுங்களா? அவருக்கு போலீஸ், பட் அவரு அங்கதான் இப்ப இருக்கா? அங்கதான் இருக்கிறாங்க. பட் அவர் இங்க வரணும், இங்க வந்தாதான் அது கொடுக்க முடியும். இல்ல ஒய்ஃபுக்கு இல்ல வைஃபுக்குனா இப்ப யாரு ஸ்டூடெண்ட்? வைஃப் ஸ்டூடெண்ட் விசால அங்க இருக்காங்க. ஆமா அல்ல அவரு, அப்ப அது நமக்கு மெயில் ஆர்டர் பண்ண முடியாது, அது ஒரு இங்க வந்தாதான் பண்ண முடியாது. ஆமா, இது ஜாப் இருக்கிறவரு அது என்ன எந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நமக்கு மெயில் ஆர்டர் பிசினஸே வருது. இது இப்ப அவரு ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கு, பட் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மேரேஜ் ஆயிருச்சு. ஆமா. இப்ப ஸ்டூடெண்ட் விசால போகும்போது என்ன பிரச்சனைனா, மெயில் ஆர்டர் கான்செப்ட்லயே நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அது என்ன பிரச்சனைனா, அவருக்கு ஜாப் இல்லல்ல. ஆமா, ஒய்ஃபுக்கு வந்து இல்ல, அவங்க ஸ்டூடெண்ட் விசால தான் இருந்துக்கிட்டு. ஆமா, இது இப்ப மேஜர் ஸ்டூடெண்ட் கான்செப்ட்ல கொண்டு வரலாம். பட் அப்ப என்ன பிரச்சனைனா, மேஜர் ஸ்டூடெண்ட் மெயில் ஆர்டர்ல வராது, நம்ம இங்க வந்தாதான் பண்ண முடியும். இங்க வந்தாதான் பண்ண முடியாது, அப்படிதான் கான்செப்ட் கொண்டு போக முடியும். முரளி அண்ணா, முரளி திருவான்மியூர், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் இப்ப கேக்குதா சார்? அருமையா கேக்குது, சொல்லுங்க. சார் இப்போ ஐ எம் முரளி ஃப்ரம் திருவான்மியூர் பிரான்ச், சென்னை 1. ஆனந்தால வந்து என்ஆர்ஐ பிசினஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆமா, ஆனந்தால என்ஆர்ஐ பண்ண முடியும். ஆனா ஆனந்தால என்ஆர்ஐ பண்றதுனாக்கா அவர் இங்க வந்து பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஆமா. when the person is there in US, அவர்கிட்ட இது கேட்டிருக்கேன், ஃபார்ம்லாம் கேட்டேன், எல்லாம் அனுப்பியிருக்காரு. எல்லாம் அனுப்பிச்சாக்கா அப்புறம் ஆன்லைன் பண்ணிட்டு அது பேமெண்ட் மட்டும் எப்படி பண்ண முடியும்? இல்ல எனக்கு புரியல. இப்ப கஸ்டமர் எங்க இருக்கு? கஸ்டமர் யூஎஸ்ல இருக்காரு. நான் வந்து ஃபார்ம்லாம் அனுப்பிட்டு ஒரு ஃபார்ம் மெயில் அனுப்பிச்சிடுறாரு அவருக்கு. 300 ஃபார்ம் மெயில் அனுப்பிச்சிடுறாரு, அந்த ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மெயில் அனுப்பிச்சிடுறாரு. ஓகே, இங்க ஓகே சார், பேமெண்ட் எப்படி பண்றோம்? அதுக்கு பேமெண்ட் ஒண்ணு இல்லைன்னா நம்ம எல்ஐசி பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துட்டு அதுல டைரக்டா அனுப்ப சொல்லுங்க. பேங்க் இது நம்ம எஸ்பிஎம்டி வாங்கணுமா, நம்ம ஆபீஸ்ல வாங்கணுமா? ஆமா, ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வாங்கிடலாம். இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஆனந்தால போயிட்டு பிஓசி கிரியேஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, அது வேணா பண்ணலாம். அதுதான் கேட்டேன், பிஓசி ஆப்ஷன் பண்ணாக்கா அவர் பே பண்ண முடியும். இப்போ அவர் அங்க இருக்கிறதுனால ஆனந்தா வச்சு ப்ரொபோசல் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. பட் பிஓசி கிரியேட் பண்ணலாம்ல. ஓகே பிஓசி கிரியேட் பண்ணா பிஓசி படத்தை கொண்டு வந்துட்டு
அந்த மற்ற ஃபார்மேட் எல்லாம் மெயில் ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டாங்க. மெயில் ஆர்டருக்கு எப்படி இருக்கோ அது மொத்தம் ஃபாலோ பண்ணுங்க. பிஓசி வந்து 2 രീതിയിൽ பண்ணலாம். ഒന്ന് ആനന്ദാല് പോയി ബിഒസി ക്രിയേഷൻ ഓപ്ഷൻ ഇല്ല LIC நம்ம பிரான்ச்சோட அக்கௌண்ட் நம்பர் 3யோட பேங்க் டீடைல் வாங்கினா அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பலாம். 2 ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, ஆனந்தால பிஓசி போடும்போது அவர் ஃபாரின் வந்து பே பண்ண முடியுமா? எல்லா ஆப்ஷனும் வரும்ல, எல்லா ஆப்ஷனும் வருது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. பட் ஒரே ஒரு ஐட்டம் நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா அவரோட அந்த டெபிட் கார்டுக்கோ கிரெடிட் கார்டுக்கோ இன்டர்நேஷனல் ஆக்சஸ் எல்லாம் இருக்கணும். இருந்தா அதை அக்செப்ட் அக்கௌண்ட் தான் பண்ணலாம் இல்லையா? அப்போ ஓகே, அவருக்கு வரலாம்ல, பண்ணலாம் தைரியமா பண்ணலாம். ஓகே சார், அந்த டவுட் தான் எனக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். சரி சார், தேங்க்யூ. ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சார் அன்மியூட் பண்ணி விரைவா பேசுங்க. வீடியோலயும் வாங்க சார். சார் பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. மேஜர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பாலிசி கொடுத்துருந்ததுங்க சார். வந்துட்டு சரி, கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு இப்போ பிரீமியம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா 4-5 இயர்ஸ் பிரீமியம் பே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுடைய பேங்க் பேன் அப்டேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பிரீமியம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எதுல? ரெனியூவல் பிரீமியம். அப்ப இப்ப இந்த மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு பேன் கார்டு இல்லையா? அவரது இண்டிவிஜுவல் அவரது கேக்குது மேஜரா இருக்கிறதுனால. இல்ல, இண்டிவிஜுவல் பேன் கார்டு இல்லையா அவருக்கு? இல்ல, அவர் துணையிட்டே இருக்கிறதுனால இங்க வந்து அவங்க எடுக்கல. மத்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பத்தி அவங்க திங்க் பண்ணல, அதனால எடுக்கல. பட் இப்போ அவர் மேஜர் ஸ்டூடெண்டா இருக்கா? அப்ப அதான் அவர் ஜாபில் வந்துச்சா? இப்போ ஜாப் வந்துருச்சுங்க. வந்துட்டு அது நீங்க சொல்றது ஒரு அது என்ன சொல்றாங்கன்னா அது கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப மேஜர் ஸ்டூடெண்ட் நீங்க ப்ரூவ் பண்ணாலும் 18 இயர்ஸுக்கு மேல நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணி தான் ஆகணும். அது நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா மேஜர் ஸ்டூடெண்டா இருந்துச்சுன்னா ப்ரொபோசர் அப்பா பேர்ல கொடுத்து நம்ம அப்பாவோட பேன் கார்டு அப்டேட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆயிடும். பட் இப்போ இங்கே உங்கள ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனைனா அவர் ஆல்ரெடி என்ன ஸ்டடீஸ் முடிச்சு ஜாபில் வந்துட்டேன். പാൻ കാർഡ് അപ്ലൈ பண்ணோന്നുള്ളത് அவரோட ரைட்ஸ் தான். ப்ளஸ் அவர் பண்ணி தான் ஆகணும். அது வேற விஷயம். அது நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ഞാൻ பார்க்குற விஷயம் என்னன்னா പാൻ கார்டு இல்லாம ஃபார்ம் 60 എന്നൊരു ഓപ്ഷൻ இருக்கு. அது எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட்? எவ்வளோ? 1 lakh something வருதுங்க சார். இப்போ ஃபார்ம் 60 എന്നൊരു ഓപ്ഷൻ ഉണ്ട് NRIஸ்க்கு கொடுக்கக்கூடியது. அந்த ஃபார்ம் 60 ஃபார்ம் வச்சு கவுண்டர்ல கட்டலாம். அது மட்டும்தான் ஆப்ஷன். பட் அதுவும் ரெகுலரா பண்ண முடியாது. இந்த சென்ஸ் அதோட மீனிங் என்னன்னா இப்ப பேன் கார்டு ഞാൻ அப்ளை பண்ணிருக்கு வரல, ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ல யூஸ் பண்றாருன்னு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க வேணா அப்படி கட்டலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட பேன் கார்டு அப்ளை பண்ண வச்சு பேன் கார்டு கொண்டு வர்றது எப்பவும் பெட்டர். 15 நாளே வந்துருது சார் பேன் கார்டு. அல்ல அது ஓகே, அது சார் சொல்ற அவர் வெளியில இருக்குல்ல, வெளிநாட்டுல இருக்காங்கல்ல. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபார்ம் 60 ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொல்லி பேன் கார்டு இல்லாதவருக்கு 2 லட்சம் ரூபா வரை பிரீமியம் கட்டுறதுக்கு பண்ணும்ல, அதே கான்செப்ட் NRIஸ்க்கு ஃபார்ம் 60/61 ஒரு ஆப்ஷன் இருக்கு பேன் கார்டு இல்லாம கட்டுறதுக்கு. ஓகே ஓகே. பண்ணி பார்த்தாங்க வந்துட்டு இல்ல அது அப்டேட் பண்ணாதான் முடியும், வேற ப்ரொவிஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் இப்ப கஸ்டமர்கிட்ட பேசுறது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆதார்லயும் வந்து அவங்க பேன் நம்பர் லிங்க் பண்ண முடியாததுனால நான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லைங்க வந்துட்டு அவர் இங்க பர்சனலா இங்க விசிட் பண்ணாதான் இந்தியா வந்தாதான் நான் வேணா இந்த பேன் கார்டு அப்ளை எல்லாம் பார்த்தா இந்தியால இருந்தாதான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். அதான் இதெல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி கான்செப்ட் தானே, நம்ம LICயோட யாரும் சம்பந்தம் இல்லைல்ல. அதனால அவருக்கு தனியா ரூல்ஸ் இருக்கும், நம்ம ரூலுவாയിട്ട് அது மிக்ஸ் பண்ணவே முடியாது. பட் இந்த ஃபார்ம் 60/61 ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது எனக்கு தெரியும். அது வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஓகே சார். ஓகே ஓகே சரி, தேங்க்யூ. கடைசியாக முத்துப்பாண்டியண்ணா சார், ஒன் மோர் கொஸ்டின் சார். சாரி சார். சில்ட்ரன் வந்து இங்க இருக்காங்க, குழந்தை வந்து இங்க இருக்காங்க, பாலிசி எடுத்துறோம். அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு, அவருக்கு நம்ம வெய்வர் கொடுக்க முடியுமா சார்?
அது இப்ப என்னன்னா அவர் இங்க வந்தாதான் அது பண்ண முடியும். நீங்க பிரீமியம் വേവറുக்காக மெயில் ஆர்டர் பிசினஸ் வந்து கன்செப்ட் பண்ண முடியாது. இப்ப யோசி பாருங்க, லைஃப் அஷோர்ட் എന്നുള്ളത് இங்கதான் இருக்கு, பட் ப்ரொபோசர் എന്നുള്ളത് NRA இருக்கு. கையெழுத்து എന്നൊരു கன்செப்ட் இருக்குல்ல, அதாவது கையெழுத்து போட்டு தானே ஆகணும். அப்போ கையெழுத்து போடுறவங்க அங்கே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி மெயில் ஆர்டர் എന്നൊരു கன்செப்ட்ல போயிடும். அவர் இங்கே வரும்போது நீங்க தைரியமா பிரீமியம் வேவர் എന്നൊരു கன்செப்ட் பண்ணலாம். இங்கே வந்துச்சுன்னா பண்ணலாம். பட் இதுக்காக நம்ம மெயில் ஆர்டர் എന്നൊരു கன்செப்ட்லேக்கு போக முடியாது. ஏன்னா லைஃப் அஷோர்ட் இங்கே இருக்கு, அவர் அங்கே இருக்கு. ஸோ அதை அப்படி இப்படி மிக்ஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு நமக்கு சொல்யூஷன் என்னன்னா, அவர் இங்கே வரும்போது நீங்க அவர் NRA நல்ல கான்செப்ட்ல வந்து மெடிக்கல் எல்லாம் எடுத்து நீங்க PWB கொடுத்துடலாம், தைரியமா கொடுத்துடலாம். இல்ல அவர் நான் மெடிக்கல் கேட்டகரியில வர மாதிரி இருந்தா அந்த நான் மெடிக்கல் லிமிட்டுக்கு PWB கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 35 வயசு இருக்கிற ஒருத்தர் 10 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கு, அங்க நல்ல ஒரு வேலை செய்யறாரு, நமக்கு 50 லட்சம் வரை நான் மெடிக்கல்ல பண்ணலாம். ஸோ 50 லட்சம் வரை PWB சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு மெடிக்கல் தேவையில்லை. அப்படி ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேள்வி பதிலே ரொம்ப அருமையா இருந்தது சார். எல்லாருக்கும் ஒருத்தவங்க கேள்வி கேட்டது கிட்டத்தட்ட இருந்த 250 பேருக்கும் அது பயன்பெற உள்ளதா இருந்தது சார். அருமையா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி சார். அது அதிகமா ஆயிட்டே இருக்கு. இப்போது நமது முரளி அண்ணா அவர்கள் நன்றியுரை கூறி மீட்டிங்கை முடித்து வைப்பார். சார் வணக்கம். மறுபடியும் வணக்கம். என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா சார், கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க உங்க தமிழ பழகிருவோமோன்னு வந்துருச்சு. எங்க மக்கள் எல்லாருமே உங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்ல பேசல. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நீங்க எங்களை கேரளாவுக்கு மலையாளத்துக்கு கூட்டு போயிருவீங்கன்னு நாங்க பயப்படுறோம். ஆமா, எல்லாரும் இதெல்லாம் ஒரே இடம் தான். அண்ணன் தம்பி தான். நன்றி சார், அருமையான விஷயம். உங்களுடைய வகுப்பு வந்து வகுப்பு மாதிரி இல்ல சார், ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருந்துச்சு. நீங்க வகுப்பு ஒரு 1.5 மணி நேரம் நீங்க கிளாஸ் எடுத்திருந்தா கூட மக்கள் அட்டென்ஷன்ல கவனிச்சாலும் திருப்பி பேசும்போது 1 to 1 உங்க BM கேபின்ல உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்தீங்க. அந்த மாதிரி கொடுத்ததுல இன்னொன்னு எனக்குமே ரொம்ப நாள் அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். குரூப் 5 மட்டும் கொடுக்கலாம்ன்றது தெரியும். என்னென்ன கண்ட்ரி எதுல இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆர்டர் வந்திருக்கு, இன்னைக்கு பிரசன்ட் ஆர்டர் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், அருமையான விஷயம் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களா ஒரு விஷயத்துல இந்த வடிவேல் சொல்லுவான், நானாத்தான் மாட்டிக்கிட்டனா அப்படின்பா. அது மாதிரி நீங்களா மாட்டிக்கிட்டீங்க. உங்க ஸ்லைடுக்குள்ள நிறைய பிளான் எல்லாம் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம் சார். நீங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆகணும். நாங்க பாத்துட்டோம். ஒரு விஷயத்தை பத்தி தெரியணும்னா அதோட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க எடுத்ததெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா பெரிய விஷயம் சார், NRI FNIO அப்படின்னு சொன்னாலே எங்க மக்கள் தூங்கிடுவாங்க. இது என்ன நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு போய் சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க. எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க. அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன விதம் எங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்படி பணம் கட்டினா எப்படி கொடுப்போம். 2 வருஷம் கட்டியிருந்தா அந்த 2 வருஷத்துக்குரிய பணத்தை ஆர்டினரி அக்கௌண்ட்ல கொடுத்துட்டு FNI அதுல கொடுப்போம். இந்த கான்செப்ட்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அருமையா அருமையா. ஆனா நீங்க படிச்சுட்டு பாடம் சொல்லலன்னு நினைக்கிறேன், அனுபவிச்சு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசும்போது அந்த வார்த்தையை சொன்னீங்க. நான் ஒரு பேப்பர் பண்ணேன், அதுல இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நான் இப்படி சொன்னேன். அருமை. நாங்க இதே விஷயத்த எங்க பிரான்ச்சஸ்ல சொன்னா கூட உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்க, எப்படி சார் பண்ணீங்க. இப்ப எல்லா மேனேஜர்ஸும் அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப நாங்க கேரளாவில இருந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிருக்கிறது அதுக்கு தான். நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களோட எங்களை வயசை பின்னாடி திருப்பிக்கிறதுக்காகத்தான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசா கொஞ்சம் பேர் வந்து உள்ள இறங்கி இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நாங்க அருமையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வத்தலக்குண்டும் அதே மாதிரிதான், திருநகரும் அதே மாதிரிதான். புதுசா வந்து இறங்கிட்டு அருமையா சாதிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களால எங்க டிவிஷனுக்கு மட்டும் இல்ல, LICக்கே ஒரு நல்ல நேம். சூப்பரா இருக்கும். எங்க SDM மீட்டிங்ல பேசும்போது எங்க அஜீஸ் பிரான்சிஸ் சொன்னாரு, கொஞ்சம் வயசுல உள்ள வந்திருக்க நீ CEO வரைக்கும் போற அளவுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குப்பான்னு சொன்னாங்க. ஒரு SDM வாழ்த்துறது அவங்களுக்கு மேல சொல்றது ரொம்ப ரேர். நிச்சயமா உங்களுக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க.
எங்களுடைய கேள்விகளுக்கு அப்படியே ரொம்ப சுமூகமா ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. அதுல நீங்க படிச்சுட்டு சொன்னா உங்களுக்கு அங்கங்க திணறும். நீங்க பட்டுட்டு சொல்றதுனால, அனுபவிச்சு சொல்றதுனால அருமையா இருக்கு. இன்னும் 2-3 கிளாஸ் இருக்கு. நாங்க எப்பயெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்கிறோமோ அப்பயெல்லாம் சுதாமதியை தூக்கி உள்ள போட்டுருவோம். அங்க இருந்து உங்ககிட்ட வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அருமையா பண்ணலாம், சூப்பரா பண்ணுவோம் சார். இனிமே எங்க எஸ்எஸ்என்சி குடும்பத்துல உங்களையும் ஒரு மெம்பரா உள்ள இழுத்துட்டோம். உங்களை கேட்காமவே வந்துருங்க. எங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய அனைத்து நல்ல விஷயங்களையும் நாங்களும் கலந்துக்கிறோம். நண்பர்களே, கொடைக்கானலுக்கு போறவங்க எல்லாம் அப்படியே வண்டி அங்க நிறுத்தி சார ஒரு சல்யூட் போட்டுட்டு பக்கத்திலேயே திண்டுக்கல் வேணு பிரியாணி இருக்கு, அங்கேயும் ஒரு கட்டு கட்டிட்டு போகலாம். அருமையான புது பில்டிங், சொந்த பில்டிங் வத்தலக்குண்டுல இருக்கு. எல்லாம் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் ஒரு நல்ல வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பியும் எப்போதெல்லாம் எங்களுக்கு பாடங்களில் சந்தேகம் இருக்கோ, சந்தேகம் இருக்கும்போது உங்களை நேரடியாகவும் கேட்போம். வகுப்புக்கும் வந்துருங்க. அடுத்த வகுப்பெல்லாம் வரும்போது உங்களை நேரடியா கூப்பிடுறதுக்கே நாங்க தயாரா இருக்கோம். பிசிக்கல் மீட்டிங்கே கூப்பிடலாம். அவன் சொல்லுவான், அத்தனை அம்சமும் உங்ககிட்ட இருக்கு, நாங்க உங்களை வச்சு செய்யலாம், அனுபவிச்சுக்கலாம். சார் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. நிறைய பேர் கொஞ்சம் தமிழ் அருமையா மெசேஜ் நிறைய போட்டுட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு சாட்ல வந்துட்டே இருக்கு. நன்றி சார். நண்பர்களே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாளைக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு எல்ஐசியோட புது திட்டம் வருது. எல்லாரும் புது திட்டத்திலே மாஸ்டர் ஆகணும்னு சொல்றேன். ஏன்னா அது இப்போ புதுசா எல்ஐசியோட புது கான்செப்ட் தான் அது. அது வேற பிரைவேட் இன்சூரன்ஸுக்கோ வேற யாருக்குமோ இல்லை. அது அந்த பிளான் வந்து எல்ஐசிக்கு மட்டும்தான் இப்போ இருக்கு, ஜாயின் லைஃப். உங்களோட கிளப்புக்கு எல்லாமே 2 லைஃபா வரும். அதனால உங்களுக்கு எல்லாரும், அதாவது இப்போ ஒரு இசட்எம் கிளப்பில் இருக்கிறவர் ஒரு சிஎம் கிளப்புக்கு போனோம்னா 100 லைஃப் பண்ணணும். இந்த பாலிசி இல்லைன்னா 100 பாலிசி பண்ணாதான் 600 லைஃப் கொண்டு போக முடியும். இந்த பாலிசி 50 பாலிசி பண்ணா போதும், 600 லைஃபும் ஆகும், சிஎம் கிளப்பும் ஆகும். அந்த மினிமம் பாலிசி பிரீமியம் 22,000 ரூபாய் இருக்கு. அருமையா நல்ல ஒரு கமிஷனும் வரும். சூப்பரான திட்டம். ஏன்னா இந்த திட்டம் வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் 2 பேரும் ரிலேட் பண்ணி கொண்டு சொல்றதுனால என்ன சொல்றது, நம்ம இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கு அதொന്നും நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கவர் ஆகும்னு சொன்னாலே போதும். நிறைய பேர் விரும்பி வரும். நிறைய பேர் நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்மகிட்டே திருப்பி கேட்டிருக்கிற ஒரு கேள்விதான், 2 பேருக்கும் சேர்த்து இருக்காங்க எல்லாம் கேட்டிருக்கும். அந்த கேட்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் போய் திருப்பி கேட்டு நம்ம இந்த பாலிசி வாங்கலாம். இப்போ நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு 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 என்ன சொல்ற, போன வருஷம் வாங்கின கமிஷனோட ஒரு டபுளா வாங்குறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்கு. எல்லாருக்கும் நல்ல வருமானம் வரட்டும். வருமானம் வரும், வளரும் போதும் உங்களோட ஃபேமிலியிலும் எல்லா இடத்தும் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வளர்ச்சி வரட்டும். அது எல்ஐசிக்கு யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ ஆல் அண்ட் குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குருவாயூரப்பா நன்றி நன்றி. ஆமா குருவாயூரப்பா நன்றி.